இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அகைன் லாஸ்ட் வீக்கோட கன்டினியூவேஷன் தான். நம்ம டெமோ இன்னைக்கு கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் அண்ட் ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ண தியரி பார்ட்ல. நம்ம மேபி தியரி ஃபர்ஸ்ட் போயிட்டு தென் வி கேன் கோ வித் த டெமோ. மேபி ஐ வில் டேக் லைக் சம் 15, 20 ஆர் மேபி 30 மினிட்ஸ் ஃபார் தியரி பார்ட். அதுல வந்து பாதி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கவர் பண்ணோமோ அத ஒன் மோர் டைம் கோ த்ரூ பண்ணலாம். தென் அந்த சம் லெஃப்ட் ஓவர் டாபிக் இந்த ராக் அதை பார்க்கலாம். தென் we can go back to the code. Then we can try to do hands on. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க பிளான். அண்ட் ட்ரை டு ஸ்பீக். நம்ம கம்மி பேர் தான் இருக்கோம் இங்கே. ஸோ அதனால நீங்கள் பேசுனீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் இமீடியட்லி ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஸோ இதுதான் ஓகே. ஸோ ஐ கேன் ஸ்கிப் திஸ் ஸ்லைட். ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் நம்ம ஐ மீன் ஐ ஹவ் ரிப்பீட்டட் ஸோ மெனி டைம்ஸ். பட் அதில் வந்து யா வி ஆர் கோயிங் டு கவர் மோர் டீட்டெயிலி திஸ் ரேக், ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ இது மூணை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன். நம்ம நிறைய வந்து அஸ் அ லைக் இன்டர்மீடியட் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பிகினர் லைக் ஃப்ரெஷர் யாராக இருந்தாலும் சரி, ஏஐயில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து மோர் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து இந்த ரேக் அண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸில் தான் இருக்கும். அண்ட் எஸ்எஃப்டி டு சம் எக்ஸ்டென்ட் அதையும் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் பில்டிங் ஃபவுண்டேஷன் மாடல் வந்து இட்ஸ் லிட்டில் பிட் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ தட் ஆல்சோ வி கேன் டூ. பட் இந்த ஒரு ஒரு ப்ராப்பர் ப்ரையாரிட்டின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துட்டு அதை வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வேற என்ன நம்ம சப் மாடல்ஸ் கிரியேட் பண்ணுங்கிறது தான் வந்து மோர் கமர்ஷியல் ஸ்கில் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஃபவுண்டேஷன் மாடல் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னா இட்ஸ் வெரி குட். பட் அது வந்து ஆஃபன் நம்ம அது ஒரு ப்ரோட்டோடைப்பாக கூட நம்மளால் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ரிசோர்ஸ்லாம் வேணும் ப்ராப்பராக பண்ணி பார்க்கணுன்னா. பட் ஸ்டில் மேபி நமக்கு டைமும் கம்மியாக இருக்குது. பட் டைம் இருந்துச்சுன்னா we can still மேபி கன்ஸ்ட்ரக்ட் ஸ்மால் ஃபவுண்டேஷனல் மாடல். அதையும் கூட பார்க்கலாம். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியர் இஸ் ரேக், ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ see. அண்ட் நான் சொல்லியிருப்பேன், ஸோ திஸ் இஸ் அ வெரி ஃபெமிலியர் பிக். These are like different stages in the AI models. So pre-training, foundation model, fine-tune model, then advanced models. அதாவது இந்த எய்தர் ஃபவுண்டேஷன் மாடல் இல்லைன்னா ஃபைன் டியூன் மாடல், இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துட்டு அது கூட சம் அட்டாச்மெண்ட்ஸ். அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ரேக் இல்லைன்னா வந்து ஏஜென்ட்ஸ் இல்லைன்னா வந்து கிராஃப். இந்த 3 அட்டாச்மெண்ட்டில் 3மே பண்ண முடியும். இல்லை இதில் எனி 2 கூட வச்சு பண்ணலாம், இல்லை எனி 1 வச்சு கூட பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷனோட நீடை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு சின்ன சினாரியோ சொல்லணும்னா, இப்போ இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிற மாடல் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், தே ஹாவ் ஆல் கேட்ஜெட்ஸ். அவங்கக்கிட்ட நிறைய அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் அக்சஸ் இருக்குது. அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அது கண்டிப்பாக தே ஹாவ் மோர் பவர். பட் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்க டாக்டர் வந்து ஸோ ஹீ இஸ் அ சிங்கிள் கை, ஹி ஹாஸ் 1 லேப்டாப், அவ்வளோதான். பட் ஒரு டாக்டருக்கும் நிறைய டாக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நிறைய டாக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயத்த வந்து பண்ண முடியும். அக்யூரேட் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கனால அந்த ஒரு டாக்டரால் பண்ண முடியாத நிறைய விஷயத்த வந்து இந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸால் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் மோர் லைக் இது வந்து டாக்டரை தாண்டி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் வந்து டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளஸ் அவங்கக்கிட்ட நிறைய புக்ஸ், அட்வான்ஸ்டு புக்ஸு, ரொம்ப லேட்டஸ்ட் அந்த நாலேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? பட் சிம்பிளாக ஒரு 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 30 இயர்ஸ் முன்னாடி ஒரு கிராஜுவேட் ஆன டாக்டர் ரொம்ப அவுடேட்டடாக ஜஸ்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா அவங்களால ஒரு பேசிக் விஷயத்தை தான் ட்ரீட் பண்ண முடியும். ஒரு அட்வான்ஸ்டு டிசீஸ் இருக்குது, ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லைப்பா என்னால் முடியாது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரியான இது இல்லை. பட் அந்த அந்த டாக்டரையும் நம்ம வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் விட்டோம்னா அவரும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி மாறிடுவார். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நம்ம வந்து அந்த மாடல்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது. ரொம்ப சின்ன மாடலாக நம்ம ஒரு ஒரு மாடலை வச்சு நம்ம வந்து ஒரு பெருசாக ரேக்லாம் இல்லாமல்
கிராஃப் இல்லாமல் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் ரியாக்ட் பண்ணும். சரியா? பட் அதே அந்த ஃபைன் டியூன் மாடலை எடுத்து இல்லைன்னா அந்த அந்த டாக்டரை எடுத்து அவர் மாதிரி இன்னொரு 4-5 டாக்டர்ஸை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு நிறைய லேப்டாப்ஸு ப்ளஸ் வந்து நிறைய ஆக்சஸ் நிறைய மிஷினரிஸ்லாம் வாங்கி கொடுத்து நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு நீட்டான ஒரு ஸ்பேஸை செட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் வந்து இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல். ஸோ இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட வந்து அதை தான் பண்ணுறோம். நம்ம வந்து வி ஆர் நாட் கோயிங் டு பில்ட் அ ஃபவுண்டேஷன் மாடல் பட் ராதர் அந்த ஃபவுண்டேஷன் மாடல் மாதிரியே இன்னும் 2-3 மாடல்ஸை எடுத்து அதை எப்படி குரூப் பண்ணி அந்த மாடல்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம செட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு அதை வந்து ஒரு அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கமர்ஷியல் ஸ்கில் நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது நீங்கள். ஸோ again ஐ ஸ்கிப் திஸ். ஸோ நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அதாவது ட்ரெடிஷ்னல் டிபி வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க. தென் இங்கே வந்து இட்ஸ் மோர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது டாக்குமெண்ட்ஸில் இருக்க வேர்ட் லைக் ஒரு டெக்ஸ்ட் ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. பட் வேறு ட்ரெடிஷ்னல் டிபியில் ஒரு டேபிளர் காலமில் நமக்கு வந்து டேட்டாஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து அது கொரி பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுப்போம். பட் இங்கே வந்து லைக் லைக் சிமெண்டிக் சிமிலாரிட்டி இந்த வெக்டர் ஸ்பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை எடுப்போம். அது சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ அன்ஸ்ட்ரக்சரில் வந்து தெர் இஸ் ஹாலுசினேஷன்ஸ் there's a possibility for hallucinations. ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் தீஸ் திங்ஸ். Yeah. So maybe we can go with this diagram again. ஸோ ஒரு ரேக் பைப்லைனில் 2 விஷயம் மெயினாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் வி கோயிங் டு கிரியேட் ஆர் ஸ்டோர் த டேட்டா ஃபார் ரேக். ஸோ இப்போ நமக்கு ரேகுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து ஏதாவது டாக்குமெண்ட் வேணும், ஏதாவது சம் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும். அது வந்து ஒரு 10 to 100 டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்க இப்போ let's take out of this 100 documents, just take one PDF. அந்த பிடிஎஃப்ல it may be having 500 pages. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கை எடுத்து நம்ம காமிச்சோம் லாஸ்ட் வீக். அதே மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா வந்து செவரல் பிடிஎஃப் இருக்கும். ஓகே, அது நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக ஒரு 100 பிடிஎஃப்ஸ் நம்ம வச்சுக்கலாம் ஃபைல்ஸ். அதில் ஒரு ஃபைலில் நம்ம ஃபஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணோன்னா, அந்த ஒரு ஃபைலில் வந்து 500 பேஜஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன சங்காக பிரிக்கணும். ஸோ அது வந்து ஒரு பேஜை வந்து ஒரு 5 to 10 சங்க், ஒரு 10 சங்காக வச்சுக்கலாம். 10 பீஸாக பிரிக்கிறோம் நம்ம. அந்த அந்த ஒரு பேஜில் இருக்கிறத முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 10 சங்க்ஸ் அப்படி பிரிச்சுக்கலாம். பிரித்தா இப்போ அந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் 12th ஃபிசிக்ஸ் புக்குக்கு எவ்வளோ சங்க்ஸ் வரும்னா ஒரு 5000 சங்க்ஸ் வரும். ஸோ இந்த 5000 சங்க்ஸை வந்து நம்ம வந்து ஒரு வெக்டர் டேட்டாபேஸில் நம்ம வந்து வெக்டர் டேட்டாபேஸில் நம்ம வந்து அதை ஃபீட் பண்ணோம். அதை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தென் நம்ம கொஷின் கேட்கும்போது நம்மளோட கொஷினும் வந்து இன்னொரு வெக்டராக போய் வெக்டர் டேட்டாபேஸில் ஸ்டோர் லைக் அங்கே போய் அந்த கொஷின் எந்த இடத்துல இருக்கோ, நம்ம கேட்ட கொஷினோட வெக்டர் வந்து எங்கே எக்ஸாக்ட்லி லொக்கேட் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெக்டர்ஸ் தான் வந்து நம்ம தேடுற நம்ம கேட்டிருக்க கொஷினோட ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வெக்டர் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் மேபி சில பேருக்கு, அது வெக்டர் ஸ்டோர் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ நம்ம இங்கே டேட்டா பேஸில் ஒரு ஆர்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம். 0 லைக் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி 0 1 2 3ன்னு ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த ஆர்டராக இல்லாமல் அது ஒரு 1 டைமென்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா மேலேருந்து கீழே இல்லை லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி சொல்லிட்டு அது ஒரு 1D இல்லை 2D டேட்டா மாதிரி இருக்கும் அது. பட் இங்கே வந்து ஜஸ்ட் இமேஜின் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூமில் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ரூமில் வந்து நம்ம வீடு எடுத்துக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹோம். இப்போ நம்ம ஹோமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உங்கள் வீடு இருக்கு. ஓகே, ஒரு செட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். கிச்சன் நமக்கு இருக்கும்,
ஒரு லிவிங் ரூம் இல்ல ஹால் இருக்கும். பெட்ரூம் இருக்கும். தென் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். பூஜா ரூம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கும். அ இப்போ வந்து என்னன்னா, உங்க வீட்ல வந்து ஆ அ இப்போ வந்து ஓகே. தென் டைனிங் ரூம் கூட இருக்கும். இந்த மாரி வச்சுக்கலாம். இந்த மாரி ஒரு செட்டப்ல ஒரு வீடு இருக்கு. அ இப்போ ஒரு வீட்ல என்னென்னலாம் இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ, இப்போ அ லைக் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆப்பிள் எங்க இருக்கு? அப்படின்னு கேட்டா, ஆப்பிள் எங்க இருக்கும்? கண்டிப்பா கிச்சன்ல, ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கும். இல்ல கிச்சன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி. ஸோ, அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இந்த நம்ம டேட்டா அந்த சங்க்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ப வெக்டர் எம்பெடிங்ஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி வந்து எப்படி ஒரு அதுக்குன்னு ஒரு லொகேஷன் இருக்கோ, அந்த இடத்துல வந்து அது ஸ்டோர் ஆகும். வெக்டர்ஸா ஸ்டோர் ஆகும். ஸோ, அ அந்த மாதிரி. ஸோ, அப்ப நம்ம வந்து அந்த கொஸ்டின் கேட்கும்போது, நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோ, அதுக்கு பக்கத்துல நம்மளோட வெக்டரும் போகும் ஆக்சுவலா. அப்ப அந்த நம்ப வெக்டரும் அந்த இடத்துல ப்ராப்பரா லொகேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாரி நம்ம செட் பண்ணியிருப்போம் இங்க. அந்த அந்த பைப்லைன் அந்த மாரி தான் பில்ட் பண்ணோம். ஸோ ஸோ நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல நமக்கு பக்கத்துல என்ன வெக்டர்ஸ் இருக்கோ, அந்த வெக்டர் அந்த வெக்டர் அந்த நம்ம கொஸ்டினோட வெக்டர் அண்ட் தென் நம்ம பக்கத்துல இருக்க என்ன வெக்டர் அது. இது 2யும் எடுத்து எல்எல்எம் என்ன பண்ணும் அப்டின்னா, இது வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல ஒரு சங்க்கோட ரெப்ரசன்டேஷனா இருக்கும். பட் அந்த 2 சங்க்கும் எடுத்து நமக்கு எல்எல்எம் வந்து ஒரு ஒரு வெல் பிரசன்டபிளா மாத்தி குடுக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ராக் ப்ராசஸ். ஸோ அ அந்த மாதிரி. இன்னும் ஒரு இன்னும் ஒண்ணு ஒரு அனாலஜி நான் சொல்லலாம் மேபி. இப்போ ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைப்ரரியில ஆ இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு 1,00,000 புக்ஸ் இருக்கு. நீங்க ஒரு லைப்ரரி வைக்கணும் அப்டின்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஒரு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுவீங்கல்ல. ஏன் ஆர்டரா அரேஞ்ச் பண்றீங்க? அப்பதான் யார் வந்தாலும் அவங்களால ஈஸியா புக்ஸ் வந்து எடுத்துட்டு போ முடியும். தென் வந்து அத ரிட்டர்ன் பண்ண முடியும் ப்ராப்பரா. இந்த மாதிரி. ஸோ ட்ரடிஷனல் டேட்டாபேஸ்ல எல்லாமே ஒரு ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வரும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் டைமென்ஷனல் அப்ரோச்ல இருந்திருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் வெக்டர பொறுத்தவரைக்கும். ஸோ, இப்ப லைப்ரரியில கூட யோசிச்சு பாருங்களேன். இப்ப நெறைய டிஃபரெண்ட் ஃப்ளோர்ஸ் 5 மாடி இருக்குன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு வைப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் லேஅவுட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாரி தான் இருக்கும். பட் புக்ஸ் அந்த இடத்துல கம்ப்ளீட்டா வேற புக்ஸ் தான் இருக்கும். அந்த மாரி ஒரு டிஃபரெண்ட் பிளாக்ஸா நம்ம நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம்ல, அதே மாரி தான் நம்ம டெக்ஸ்ட் இந்த 500 பேஜஸ்ல இருக்க சங்க்ஸ வந்து நம்ம வந்து ஒரு லைப்ரரியில எப்படி டிஸ்ட்ரிபியூட்டடா ம் ஒரு மாடியில, ஒரு இடத்துல, ஒரு 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 ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் இடத்துல ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம்ல. அந்த மாதிரி இந்த வெக்டர் எம்பெடிங்ஸ் வந்து நம்மளோட சங்க்ஸ வந்து வெக்டர்ஸா ஸ்டோர் பண்ணும். அப்போ வந்து நம்ம இப்போ ஒரு லைப்ரரி கான்டெக்ஸ்ட்ல நமக்கு வந்து ஒரு புக் வேணும். இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்ல புக் வேணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? அங்க இருக்க போய் லைப்ரரியன்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? அந்த லைப்ரரியன் வந்து நம்மள கூட்டிட்டு போயிட்டு, இந்த இடத்துல இந்த புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போய் விட்டுருவாரு. அப்போ நமக்கு பிசிக்ஸ் புக் வேணும் அங்க அப்டின்னா, அந்த பிசிக்ஸ் புக்னா அந்த எக்ஸாக்ட்டா எங்க இருக்கோ, அந்த இடத்துல போயிட்டு நம்ம நெனைக்கிற புக்கு வந்து நமக்கு அந்த பக்கத்துல எது இருக்கோ, அத நம்ம பிக் பண்ண ட்ரை பண்ணும். பட் இந்த மாரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த வெக்டர்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க வெக்டர்ஸ் தான் வந்து அது அந்த அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்ஸரோட வெக்டரா இருக்கும். ஸோ அந்த 2 வெக்டரையும் எல்எல்எம் எடுத்து கம்பைன் பண்ணி நமக்கு ஆன்ஸரா குடுத்துரும். ஸோ ஐ ஹோப் அ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ பட் அதுல மெயினா டெக்னிக்கலான இது வந்து ஒரு ஒரு கான்செப்ட். ஓகே கான்செப்சுவலி இது இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் இதுல டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னா, மேபி இன்டர்வியூல யாராவது கேட்கலாம். ஸோ ஹவ் டு யூ கெட் தி சிமிலாரிட்டி? லைக் ஹவ் லைக் இங்க வந்து எப்படின்னா, ஒரு 2 வெக்டர்ஸ்க்கு இருக்கிற அந்த நமக்கு ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த கொஸ்டினுக்கு பக்கத்துல எந்த வெக்டர் இருக்கோ, ரொம்ப குளோசஸ்ட்டா இருக்க வெக்டர் தான் அதோட ஆன்ஸரா இருக்கும். அதாவது அந்த சங்க். இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம்னா, அந்த சங்க்கோட அ அ வெக்டர் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறது அது க்ளோஸா இருக்கும். தென் இந்த 2யும் வந்து ஒரு ஒரு ChatGPT இருக்க மாரி இருக்க ஒரு மாடல் வந்து ஃபவுண்டேஷன் மாடல் வந்து, ஓகே இவங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சங்க் வந்து இங்க இருக்கு. இந்த சங்க்கையும், இந்த கொஸ்டினையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஆன்ஸரா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும். ஸோ, இப்ப இது வந்து ஒரு புக்ஸ்ல வந்து பார்க்கும்போது நமக்கு டிஃபிகல்ட்டா தெரியாது. பட் இதே ஒரு 100 புக்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும்போது, இந்த ராக் வந்து இட்ஸ் ரியலி பவர்ஃபுல் அப்ரோச். நெறைய விஷயத்த ஃபாஸ்ட்டா நம்மளால சர்ச் பண்ண முடியும். அதுவும் நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ வந்து
கரெக்டான ஆன்சரை வந்து அந்த ராக் வந்து எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒரு 95% அந்த மாதிரி அக்யூரேசியில் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அண்ட் நீங்கள் மெயின் டெக்னிக்கல் விஷயம் கேன் ஐ ஹேவ் டு கம் பேக் ஹியர். ஸோ அந்த 2 வெக்டருக்கும் இருக்கிற அந்த க்ளோசஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று வந்து கொசைன் சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். இல்லைனா அந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அந்த 2 வெக்டருக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா டாட் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இந்த டாட் ப்ராடக்டோட ரிசல்ட் வச்சு இது பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் வச்சு தான் வந்து we can find out the semantic similarity. ஸோ உங்கள்கிட்ட கேட்கலாம், இப்போ how do you find the semantic similarity in vector space? Based on these 3 different approaches we can get அப்படின்னு சொல்லி you can explain அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு 3D பாயிண்ட்டை போட்டிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XYZ பிளேன் மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன். தென் இங்கே வந்து ஒரு வெக்டரை வந்து 3 லைக் அதாவது 0.6 யூனிட்ஸ் in the X direction, 0.2 units in the Y direction and 1 unit in the Z directionங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன்லாம் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து 12th மேக்ஸில் இதெல்லாம் படிச்சிருப்போம். லைக் 0.6 I cap ப்ளஸ் 0.2 J cap ப்ளஸ் K cap அந்த மாதிரி சொல்லிட்டு டு ரெப்ரசன்ட் அ பாயிண்ட் இன் அ வெக்டர் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வெக்டர் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். If you take dot product of 2 vectors or if you take any other arithmetic operations எப்படி நம்ம பண்ணுங்கிறத நம்ம படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து இது ஒரு சிம்பிள் இதுக்கு போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி வந்து இங்கே வந்து 5000 வெக்டர்ஸாக இருக்குது. இங்கே வந்து 3 தான் நான் போட்டிருக்கேன். பட் இங்கே வந்து ஆக்சுவலி நம்மளோட ரேக் சினாரியோக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற சினாரியோக்கு இந்த இடத்துல 5000 நம்பர்ஸாக இருக்கும். அதாவது 5000 டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 3 டைமென்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஐ புட் 3 நம்பர்ஸ். ஸோ இங்கே வி ஹவ் மல்டிபிள் சங்க்ஸ். இந்த ஒரு சங்கையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 512 நம்பராக மாற்றி 512 வெக்டர்ஸாக மாற்றி அதை வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனல் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ அந்த 512 டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். I was trying to take some image but I don't get good image. பட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் மேபி நான் சர்ச் பண்ணி பார்த்தா இன்னும் குட் இமேஜஸ்லாம் வரும். ஒரு மல்டி டைமென்ஷனல் இது வந்து ரொம்ப இப்போ XYZ XY நார்மலாக இருக்கும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா Z அது ஒரு 90 டிகிரி இந்த மாதிரி இருக்கும். ஒன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து. பட் அதே வந்து ஒரு 5000 கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி 5000 பாயிண்ட்ஸ் இருக்காது. பட் மோர் ஆஃப் லைக் ஒரு 20 டைமென்ஷன் மாதிரி இருக்கும் இந்த பிக்சர் ரஃப்லி. பட் யூ ஹேவ் டு இமேஜின் லைக் 5000 வெக்டர் ஸ்பேஸில் we have 5000 coordinates instead of this 3. சரியா? அப்புறம் நம்ம ஈச் சங்கை வந்து நம்ம வந்து 512 இல்லை அதை விட பாதி இல்லை 512 விட அதிகமாக இது நம்ம பேஸ்ட் ஆன் த எம்படிங் மாடல் we can fix. அந்த எம்படிங் மாடல்ஸில் வந்து we can choose நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி ரிட்ரீவல் பண்ணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லென்த் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹையர் டைமென்ஷன்ஸில் ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஏன் வந்து 3 டைமென்ஷனல் இதில் பண்ண முடியாதுன்னா இப்போ இங்கே யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது? இங்கே ஒரு 25 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ரஃபாக பார்க்கும்போது. இன்னொன்று 3D ஸ்பேஸில் நம்ம வச்சுருக்கோம். பட் இதே இந்த இடத்துல ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெக்டரோட பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 100 to 200 வெக்டர்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளால கரெக்டானது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு பக்கத்துலேயே வந்து 500 பாயிண்ட்ஸுமே இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ 500 சங்க்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு தேவை ரொம்ப பக்கத்தில் எது இருக்கோ அதுதான். பட் இந்த 500மே பக்கத்தில் இருந்தால் அது ஒரு டிஃபிகல்ட்டி தானே நமக்கு. நம்மளால கரெக்டாக ரிட்ரீவ் பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து நம்ம ரொம்ப ஹையர் டைமென்ஷன்ஸில் போகும்போது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது ஒரு இன்ஃபைனைட் டைமென்ஷன்ஸ் நம்ம போக 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 நம்மளோட நமக்கு பக்கத்தில் எது இருக்குங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த கோர் மெசேஜ் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ
யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் இல்லை 2 வெக்டர்ஸ்க்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நம்மளோட ரிட்ரீவல் அது மாதிரி இருக்குன்னா, ஸோ தட்ஸ் ஒன் அப்ரோச் டு ஃபைண்ட் அவுட் த நியரஸ்ட் வெக்டர். கொசைன் சிமிலாரிட்டி இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் மெத்தட். பட் சம் கேசஸில் யூக்ளிட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சம் கேசஸில் வந்து டாட் ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மூணையும் கலந்து இப்போ ஒரு பர்டிகுலர் சினாரியோஸ் ஆஃப் ரிட்ரீவலுக்கு கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணேன். இன்னொரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிட்ரீவலுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் இல்லாமல் ஒரு சாங், ஒரு MP3யோட கண்டென்ட்டை வந்து நம்ம ஏதாவது ரெட்ரீவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது வந்து டாட் ப்ராடக்டில் நல்லா வருது அப்படின்னா, நம்ம ரேக் பண்ணும்போது என்ன பண்ணணும், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் நீ வந்து கொசைன் சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி வெக்டர்ஸாக ரெட்ரீவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோட் எழுதலாம். ப்ளஸ் இப்போ ஆடியோ ஃபார்மேட்டில் இது பண்ணணும்னா அதை டாட் ப்ராடக்டில் பண்ணு, இந்த மாதிரி சொல்லிட்டு ரேக்லே வந்து ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு 4-5 வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப மேபி நாட் மெனி, பட் 3 to 5 வேரியேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கு மோஸ்ட்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கோர் ரேக் நமக்கு தெரியும். இதில் வந்து அடுத்து வந்து இருக்கிற பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ரேக்லேயே வந்து அடுத்து ஒரு வேரியேஷன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னு ரேக்லேயே இன்னொரு அடுத்து என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். தென் we can go back to the demo. We continue with the last week demo. Yeah. So I hope இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எல்லாருக்கும் புரியுதா இது இந்த இந்த பார்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெக்டர்னா என்னன்னு புரியுதா? ஐ ஹோப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் let me சொல்லுங்க. வெக்டர்ஸ்னா புரியுது சார். இப்போ இந்த 3 மாடல் சொன்னீங்கல்ல சார், அது ரியல் டைம்ல எப்படி எங்க சார் ஒர்க் ஆகுது? நீங்க பேசுறது கிளியரா கேட்கல. கேன் யூ கம் அகைன்? இப்போ கொசைன் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்லாம் சொன்னீங்கல்ல சார், ஓகே. இதெல்லாம் இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை இப்போ வந்து என்னன்னா, ஓகே இதுதான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ சரி, ஓகே. இந்த சங்கிங்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சங்கிங்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். சார் அது புரியுது சார். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சின்னதா கேட்பேன் சார். சங்கிங்னா புரியுது சார். ஓகே சார், வெக்டர்னா என்னன்னு புரியுதுங்களா? வெக்டர், ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் வெக்டர். இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றோம்னா அதுக்கு க்ளோசஸ்டான பாயிண்ட்ஸ் வந்து ஆன்சர். இல்லை தட் இஸ் ஃபைன். பட் ஒரு வெக்டர்னா சிம்பிளாக சொல்லுங்கள். நான் மேக்ஸ் கான்செப்ட் கேட்குறேன். இப்போ நீங்கள் 12th மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. வெக்டர் அல்ஜிப்ரா வந்திருக்கும், மேட்ரிக்ஸ் வந்திருக்கும், வெக்டர் அல்ஜிப்ரா வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் வெக்டர். ஸோ சிம்பிளாக சொல்லுங்கள், வாட் இஸ் வெக்டர். அட்லீஸ்ட் நீங்கள் படிச்ச இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கேன் யூ டெல் வாட் இஸ் வெக்டர்? சார் டைமென்ஷன்ஸ்ல I வெக்டார், J வெக்டார், K வெக்டார் அதுவா சார்? ஓகே, பார்ஷியலி கரெக்ட். பட் நீ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் வாட் இஸ் வெக்டர் அப்படின்னா. ஏன்னா வந்து வெக்டருங்கிறது புரியாமல் நான் என்ன சொன்னாலும் கஷ்டம் தான். இட்ஸ் வெரி பேசிக் கான்செப்ட். பட் ஓகே, மேபி ஜஸ்ட் நம்ம கூகுள் போகலாம் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ வெக்டர் அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, வெக்டர். ஓகே, இது தமிழ் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வெக்டர் இமேஜஸ். ஓகே,
ஓகே. ஸோ இப்போ நம்ம 12th மேக்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி டயக்ராம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஐ மீன் கேன் யூ அக்ரி? எஸ் சார். ஸோ என்ன இருக்குன்னா எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட்னு சொல்லிட்டு 3 கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குங்களா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா? ஸோ நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 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 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 3 பிளேன் இருக்கும், எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், ஜெட் பிளேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ஸை திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? லைக் நம்ம ரூமில் இருக்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு வால்னு எடுத்துக்கலாம், இது ஒரு வால், தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாட்டம் வால். இந்த மாதிரி ஒரு 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 ரூமோட ஒரு கார்னர் அப்படி எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ நம்ம ஒரு ரூமுக்கு எத்தனை கோஆர்டினேட் இருக்குன்னா 3 கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கும், எக்ஸ் ஒய் ஜெட் தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு ரூம் கார்னரில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த ஒரு வால் இருக்கும் நமக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு வால் இருக்கும், அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃப்ளோர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம், எக்ஸ் ஒய் ஜெட் பிளேன் அப்படி சொல்லலாம். எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், ஜெட் பிளேன் அந்த மாதிரி. இப்போ உங்கள் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு ரூம் ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு ரூம் வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? சர்க்குலராக இருக்கிறதுலாம் அது அது அகைன் போலார் கோஆர்டினேட்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக். பட் இது வந்து ஒரு சிம்பிள் அப்ரோச்சில் நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னால் எக்ஸ் ஒய் ஜெட் கோஆர்டினேட்ஸில் நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம்னா ஒரு ஒரு ரூம் எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? 3 கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், ஜெட் பிளேன் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? அருண், கேன் யூ கனெக்ட் திஸ்? Yeah, yes, sir. ஸோ we have 3 planes. இப்போ ஒரு ரூம் ஒரு கார்னர் ஒத்து பாருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில், அதாவது நம்ம ஒரு மூலைக்கு போயிடணும், நம்ம பார்க்கலாம். நம்ம இது ஒரு வாலாக இருக்கும், இந்த சைடில் இன்னொரு வால் இருக்கும், நம்ம ஃப்ளோர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம 3 பிளேன் தான் பார்க்க முடியும். நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பிளேன் பார்க்கலாம், ரைட் சைடில் ஒரு பிளேன் பார்க்கலாம், நமக்கு கீழே ஃப்ளோர் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், ஜெட் பிளேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் 3 கோஆர்டினேட் சிஸ்டம், சரிங்களா? 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னா இதுதான். இப்போ 3D அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் அது அப்படின்னு வந்து வரும், சரியா? இதில் ஒரு வெக்டர் அப்படிங்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ பாயிண்ட் P1ங்கிறது நம்ம ஒரு வெக்டர்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் எக்ஸ் x1 y1 x2 சரியா, x1 y1 z1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்படின்னு என்னன்னா, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் பிளேன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு நீங்கள் 3Dயில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த நம்ம எக்ஸ் பிளேன்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 0.2 டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 0.2. ஒய் பிளேன்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஜெட் பிளேன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் P1ங்கிறது. ஒரு வெக்டர் வந்து இப்போ நம்ம P1ங்கிறது ஒரு வெக்டரை வந்து நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஒரு ஹவு ஃபார் இட் இஸ் ஃப்ரம் அதர் பிளேன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ். அதே மாதிரி இன்னொரு வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா P2 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா x2லேருந்து அதே மாதிரி. ஸோ அது x2 y2ன்னு சொல்லுவோம் நம்ம. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஃபார் இட் இஸ் ஃப்ரம் த எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், ஜெட் பிளேன் அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த P1 அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது, P2ன்னு ஒரு வெக்டர் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 3D நம்ம ரூமில் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ அங்கே வந்து நம்ம ரூம்குள்ளே இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ளோட்டிங் பலூன் மாதிரி ஏதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 பலூன் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 2 வெக்டர்ஸ். ஸோ அந்த எக்ஸ் பிளேன்லேருந்து ஒரு பலூன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒய் பிளேன்லேருந்து ஜெட் பிளேன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத வச்சு நம்ம வந்து அந்த எக்ஸ் ஐ கேப், எக்ஸுங்கிறது இங்கே நம்ம 2i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் அந்த மாதிரி நம்ம ஃபார்முலேட் பண்ண முடியும் ஈஸியாக.
அந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் நம்ம 12th வந்து பண்ணியிருப்போம். ஸோ நிறைய நமக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு வெக்டர்ஸ்க்கு பின்னாடி இந்த விஷயம் தான் இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக. அதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து மெஷின் லேர்னிங் ஏஐலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஏஐ வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் தான் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இந்த ஏஐக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தான். எனிவே கமிங் பேக் டு த பாயிண்ட், நீங்கள் வந்து என்னென்னா இந்த பாயிண்ட்ஸ் லைக் அந்த ஸ்பேஸில் 2 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே 2 வெக்டர்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரேக் கான்செப்ட் படி ஒரு 5000 பாயிண்ட்ஸ் நம்ம இருக்குது அப்படின்னா இந்த 3D கோஆர்டினேட்ஸில் நம்ம கேட்குற கொஷின் 5000th பாயிண்ட்டாக அது வந்து ஸ்டோர் ஆகும். அப்போது இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டமில் என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு நியரஸ்ட் வெக்டர்னு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 500 பாயிண்டாவது ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். 500 நியரஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்மளால் கரெக்டானது எதுன்னு நம்மளால் பிக் பண்ண முடியாது. பட் அதே வந்து இன்னும் அக்யூரேட்டாக 3D ஸ்பேஸ் இல்லாமல் 5000 ஸ்பேஸ், அதாவது இல்லைன்னா 5000 பேராமீட்டர்ஸ், இங்கே வந்து XYZங்கிற மாதிரி இங்கே 3 தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 500 கோஆர்டினேட்ஸ் இமேஜின் 5000 கோஆர்டினேட்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. 5000 கோஆர்டினேட்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இங்கே 3 பாயிண்ட், இங்கே 3 வெக்டர் நம்ம சொல்கிறோம்ல, எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், ஜெட் பிளேனுங்கிற மாதிரி அங்கே வந்து 5000 பிளேன்லேருந்து அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு வரும். ஸோ அப்போ அங்கே ஒரு வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு வெக்டர் இருக்கும். ஸோ நம்ம இங்கே 3ல் பண்ணாமல் 5000 ஸ்பேஸில் பண்ணோன்னா நமக்கு நியரஸ்ட் வெக்டர் வந்து நான் சொன்னல 1 or 2 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹையர் டைமென்ஷன் ஸ்பேஸில் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லை அதை நமக்கு பக்கத்தில் எந்த வெக்டர் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து லைக் நம்ம ரேக்ல பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வெக்டர்னா என்னென்னு உங்களால் கனெக்ட் பண்ண முடியணும். தென் வந்து ஹையர் டைமென்ஷனல் வெக்டர்னா என்னன்னு தெரியணும். இன்ஸ்டெட் ஆஃப் 3 கோஆர்டினேட்ஸ் ஜஸ்ட் இமேஜின் லைக் ஒரு ஹையர் டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு அனாலஜியில் வந்து இந்த வெக்டர் எம்பெட்டிங்ஸ் வந்து நடக்கும். ஸோ யா, ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா மேபி லைக் ஜஸ்ட் ட்ரை டு ஆஸ்க் மோர் கொஷின்ஸ். ஐ ட்ரைட் மேபி லைக் ஒரு 2-3 ரவுண்ட் போனால் கூட தென் யூ கெட் கிளாரிட்டி. பட் உங்களுக்கு புரியலனா மறுபடியும் கேளுங்க. மேபி ஐ வில் ஆல்சோ ட்ரை டு ஆட் ஒன் மோர் ரவுண்ட். மேபி இன்னொரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எதாவது நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் வெக்டர்னா என்னன்னு உங்களுக்கு புரியணும். அட்லீஸ்ட் வெக்டர்னா என்னங்கிறது சிம்பிளாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லைன்னா 12th புக் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அதில் ஃபஸ்ட்டு வெக்டர் அந்த யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லைன் 5 லைன் இதுதான் இருக்கும். அப்படின்னா என்னங்கிறத கனெக்ட் பண்ணுங்கள் முதல்ல. ஸோ வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ், அது எதுக்கு படிக்கணும், அதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இப்போது. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க கேட்ட கொஷின் வந்து என்னென்னா, இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். யா, ஸோ கொசைன் சிமிலாரிட்டி அண்ட் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அண்ட் டாட் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ராக் பைப்லைனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் சங்கிங் பண்ணிவிட்டு நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெக்டர் ஸ்டோரில் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரிலேஷனல் டேட்டா பேஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸில் எப்படி நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம இண்டெக்ஸிங் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஆனால் வெக்டர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம் இந்த டேட்டா பேஸை. ஸோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ரிட்ரீவ் ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ரிட்ரீவ் ப்ராசஸில் தான் இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது நான் சொல்லியிருப்பேன், ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸில் ஒரு கண்டென்ட்டை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நம்ம கொரி எழுதுவோம். கரெக்டாக? அதாவது இந்த பர்டிகுலர் டேபிளில் இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு கொரி எழுதுவோம் நம்ம. ஸோ ஒரு அந்த கொரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிட்ரீவல் நடக்கும். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரியுதில்ல, ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸில் நீங்கள் எப்படி கொரி பண்ணுவீங்கன்ற. ஸோ ஹூ ஆஸ்க் திஸ் கொஷின்? யார் கேட்டீங்க கடைசி? யா, ஸோ ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல?
நீங்க பேசுறீங்களா? ஹலோ. சார் ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டாவை எப்படி ரிட்ரீவ் பண்ணுவீங்க டேட்டாபேஸ்ல இருந்து? செலக்ட் query யூஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுவோம் சார். சாரி, எனக்கு புரியல. மறுபடியும் சொல்லுங்க. செலக்ட் query யூஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ சம் கொரி பண்ணி ரிட்ரீவ் பண்ணுவீங்க, சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வெக்டர் டேட்டாபேஸ். இதில் எப்படி நாம் வந்து ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம். ஒன்று கொசைன் சிமிலாரிட்டி மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம், இல்லை யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம், இல்லைனா டாட் ப்ராடக்ட் வச்சு ரிட்ரீவ் பண்ணலாம், சரியா? ஸோ இங்கே இது எக்ஸாக்டாக என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட எல்லா டேட்டாவும் வெக்டர் டேட்டாபேஸில் ஒரு வெக்டராக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம கேட்குற கொஷின் தான் இங்கே கொரி. நம்ம கேட்குற கொஷின் எப்படி இருக்கும்னா, நீங்கள் முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ்க்கு ஒரு லாஜிக்காக எழுதுவீங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து சிம்பிள் நேச்சுரல் லாங்குவேஜாக நம்ம கொஷின் கேட்போம். டெல் மீ அபவுட் திஸ், இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்போம். இல்லை நார்மலாக ஒரு நம்ம யூசர் எப்படி பேசுகிறவங்க, ஒரு நார்மல் கான்வர்சேஷன் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே வந்து இங்கே நம்ம கேட்போம். நம்மளோட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியா இல்லாமல் ஒரு நேச்சுரல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட்னால் நீங்கள் எழுதுகிற கொரியை வந்து ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்லலாம், ஸ்ட்ரக்சர்ட் ஃபில்டர் இல்லை ஸ்ட்ரக்சர் அந்த கொரின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராம்ப்டாக நம்ம கொடுப்போம். இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் எம்பெட்டிங் ஆகிட்டு இந்த வெக்டர் டிபியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இல்லை ரிட்ரீவ் பண்ணுற இடத்துல அது வந்து அந்த அந்த வெக்டர் டிபியில் ஒரு இடத்துல ரிட்ரீவர் வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும், இல்லை ஒரு டெம்பரரி ஆக்சஸ் மாதிரி கொடுக்கும்னு எடுத்துக்கோங்க, சரியா? அந்த அந்த வெக்டர் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுதோ, நம்மளோட அந்த கொரி வந்து எந்த இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகுதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வெக்டர்ஸை வந்து நம்ம கொசைன் சிமிலாரிட்டி பேஸ் பண்ணியோ, இல்லை யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியோ, இல்லை டாட் ப்ராடக்ட் பேஸ் பண்ணியோ நம்ம வந்து நம்ம நமக்கு நெய்பர் யாருங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் போதும், நமக்கு பக்கத்தில் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம கேட்டிருக்க கொஷின் ஓட அந்த வெக்டருக்கு பக்கத்தில் வேற எந்த வெக்டர் இருக்கோ அந்த வெக்டர்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும், அந்த சங்க்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த சங்க்ஸோட வெக்டராக தான் அங்கே இருக்கும். நம்ம கொஷினோட வெக்டர் மறுபடியும் வந்து உள்ளே போகும்போது அந்த பக்கத்தில் இருக்கிறத வந்து பிக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஏதாவது இதில் 3 ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யார் பக்கத்தில் இருக்கா, நம்ம கொஷின் வெக்டருக்கு பக்கத்தில் வேற எந்த சங்கோட வெக்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து நம்ம வந்து நம்ம எல்எல்எம் கிட்ட கொடுப்போம். இந்த எல்எல்எம் வந்து அது வந்து நம்ம பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இப்போ புரியுதுங்களா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த 3 மெத்தட்ஸ்? அந்த அவுட் ஆஃப் 3 வி ஹேவ் டு யூஸ் எனி ஒன். இல்லைனா ஒரே ப்ராஜெக்ட்லேயே நம்ம லைக் இப்போ பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணலாம். அந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் ஃபைல் இல்லாமல் ஒரு MP3 மாதிரி இருக்கிற வேறு சில ஃபைல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரேக் பண்ணும்போது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் பெட்டராக வரலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸ் கூட நம்ம இந்த சில மெத்தட்ஸ் வந்து இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாதிரியே நம்ம பண்ண முடியும். பட் பேசிக்லி நிறைய ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப்க்கு வந்து நம்ம கொசைன் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணாவே நமக்கு வந்து நம்மளோட ரிட்ரீவல் வந்து ஈஸியாக இருக்கும் வெக்டர் ஸ்பேஸில். அவ்வளோதான். ஸோ அருண் உங்களுக்கு புரியுதா? அண்ட் அதர்ஸ்? ஸோ அருண் நான் சொல்கிறது ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா, இல்லை எனி ஃபீட்பேக்? நான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே வெரி வெரி சிம்பிள், பட் எல்லாரும் கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. தட்ஸ் வாட் ஐம் ஆஸ்கிங் யூ. எஸ் சார், புரியுது. இப்போ இந்த இடத்துல மேபி இந்த இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எனக்கு கேஸ்ல ஒரு சின்ன டவுட். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க அந்த ஒரு டயக்ராம், வெக்டர் டயக்ராம் வந்து 3 டைமென்ஷன்ல காட்டுனீங்க, XYZ. ஸோ அது வந்து ஒரு 3 அதாவது ஒரு சம் டைரக்ஷன், மேபி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வெக்டார். ஸோ அது வந்து ஒரு 3 டைரக்ஷன்ல என்ன பாயிண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இதுவே பட் ஆனால் 3 டைமென்ஷன் இருக்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா
ஒரு வெக்டாரும் இன்னொரு வெக்டாரும் ரொம்ப இப்ப நீங்க நியரஸ்டா அந்த இருக்கும் இடத்துல யோசிச்சு டிஸ்டன்ஸ். பாருங்க. இப்ப நம்ம ஒரு 500 பாயிண்ட்ஸ்ங்கிற ஒரு அனாலஜில பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த 3D ஸ்பேஸ்ல நீங்க வந்து 5000 பாயிண்ட்ஸ் 5000 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கொச்சன்னு இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு பக்கத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பாயிண்ட் பக்கத்துல ஒரு 500 பாயிண்ட் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பிக்சர்லயே பாருங்க. இந்த இடத்துல இப்ப இங்க ஒரு 25 தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப கொச்சன்னு இருக்கும் இல்லையா? பட் அதே வந்து நம்ம வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து 5000 மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5000 டைமென்ஷன்ஸ்ல நமக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 1ஓ 2ஓ தான் இருக்கும். அப்படின்னா என்னன்னா நீங்க அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்ப இதே யோசிச்சு பாருங்கன்னா ஒரு டைமென்ஷன்ல யோசிச்சு பாருங்க. ஒரு டைமென்ஷன்ல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னு இது எல்லாத்தையும் வந்து ஒன் டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ இதை வந்து இப்போ யோசிச்சு இப்போ ஓகே. இப்போ ஒரு ரூம்ல ஒரு ஃப்ளோட்டிங் பால் இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 3Dல இருக்கு. பட் இது ஒன் டைமென்ஷன்ல மாத்துறது எப்படி தெரியுமா? இது ஒன் டைமென்ஷன்ல மாத்தினா எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த பால்ஸ்லாம் போயிட்டு ஏதோ ஒரு வால்ல ஒட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல்ல வந்துடும். அப்போ ஒன் டைமென்ஷன்ல வரும்போது நமக்கு வந்து நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இந்த 3Dல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு. நம்மளால வந்து கொஞ்சமாவது பெட்டரா எதுக்கு பக்கத்துல எது இருக்குன்னு தெரியும். பட் இதை 1Dல பார்க்கும்போது ஒன் டைமென்ஷன்ல மட்டும்தான் அந்த ஒரே டைமென்ஷன்ல மட்டும்தான் எது தூரம் எது பக்கம்னு தெரியுமோ இல்லையா? அந்த அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது. நீங்க அதை அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஃபுல்லா ஒரு வால்ல போய் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு பக்கத்துல இருக்குங்கிறத வந்து ஒன் டைமென்ஷன்ல மட்டும் தான் நம்மளால அசஸ் பண்ண முடியும். அது வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. ரொம்ப இன்அக்யூரேட்டா இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டருக்கு பக்கத்துல இன்னொரு வெக்டர் வந்து நிறைய வெக்டர்ஸ் இருக்கும். அப்போ நம்மளால எது பக்கத்துல இருக்குங்கிறத அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இதே 3Dல பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும்போது நமக்கு பக்கத்துல அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இதே ஒரு வால் எல்லாமே ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுக்கு பக்கத்துல குறைஞ்சது ஒரு 1500 கிட்ட இருக்கும். ஸோ ஒன்றுக்கு பக்கத்துல 1500 அப்படியே ரொம்ப பக்கமாவே இருக்கும். நம்மளால வந்து எது தூரமா இருக்கு எது பக்கமா இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3Dல நமக்கு இன்னும் பெட்டர் அப்ராக்சிமேஷன் இருக்கு. லைக் எதுக்கு பக்கத்துல எது இருக்குங்கிறத நம்மளால பெட்டரா விசுவலைஸ் பண்ண முடியும். பட் அதே 5000 கோஆர்டினேட் சிஸ்டம்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டா நம்ம கேட்குற கொஷினுக்கு உண்டான வெக்டருக்கு பக்கத்துல நம்ம ஆன்சருக்கு உண்டான ஆன்சர்னா அங்கே இருக்க சங்க் அந்த சங்கோட வெக்டர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சங்க் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஹையர் டைமென்ஷன் போகும்போது அப்போ வந்து என்னன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளால கிளியரா ரிட்ரீவ் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ இது உங்களால கனெக்ட் பண்ண முடியுதா? ஸோ இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 3 டைமென்ஷன்ல இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கு. ஏன்னா 3 பாயிண்ட் தான். ஸோ நிறைய டாட்ஸ் நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு புக் எடுத்து அந்த புக்கே ஒரு 100 பேஜஸ் ஒரு 5000 சங்கா நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மூணு டைரக்ஷன்ல மட்டும் பண்ணும்போது அந்த டாட்ஸ் வந்து ரொம்ப கிட்ட வரும். ஏன்னா ப்ராபபிலிட்டியா ரொம்ப கம்மி. 3 டாட்ஸ் தான். ஐ மீன் 3 டைரக்ஷன் தான். நான் அந்த 100 பேஜ் ஆஃப் புக்கை ஒரு 5000 டைரக்ஷன் மல்டி டைரக்ஷன்ல நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன்னா அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஒரு சங்குக்கும் இன்னொரு சங்குக்கும் விச் மீன்ஸ் வெக்டார். ஸோ அந்த 2 வெக்டாருக்கு இருக்க அந்த ப்ராபபிலிட்டி நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ நம்ம சொல்றதை விட 5000 டைமென்ஷன்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து லோவர் டைமென்ஷன்ல பார்க்கும்போது கம்மியா இருக்கும். பட் ஹையர் டைமென்ஷன்ஸ்ல ஒரு மேக்னிஃபை பண்ணி பார்க்கறோம். ரொம்ப ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தா தெரியும்ல நமக்கு பக்கத்துல என்ன இருக்குங்கிறத வந்து நல்லா மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும்ல. அந்த மாதிரி ஒரு மேக்னிஃபை பண்ணி பார்க்கறது தான் வந்து ஹையர் டைமென்ஷன்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த சங்க்ஸ் வந்து இப்போ இந்த சங்க்ஸ் ஸ்டோர் ஆகுறது ஒரு கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி மாதிரி தான் ஸ்டோர் ஆகும் அப்படிதான். ஆமா, வீட்ல நான் ஒரு வீடு சொல்லியிருந்தேன்ல. இப்போ இந்த சங்கிங் வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல ஸ்டோர் ஆகும் போது இப்போ நம்ம ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ்ல ஒரு ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணுவோம்ல. ஒரு லாஜிக்கல் 0 1 2 3 அப்படி ஸ்டோர் பண்ணுவோம்ல. ஒரு இண்டெக்ஸிங்ல பண்ணுவோம்ல. அந்த மாதிரி ஸ்டோர் ஆகாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா வெக்டர் அப்ரோச்ல ஸ்டோர் ஆகும். இப்போ வெக்டர் அப்ரோச்னா நம்ம வீட்டுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க? 1 கிலோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறீங்கன்னா அது எங்க வைப்பீங்க? கிச்சன் ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்க. ஓகே. ஒரு பில்லோ வாங்குறீங்கன்னா அது எங்க வைப்பீங்க? ஹால்ல, பெட்ரூம்.
மெயினா பெட்ரூம் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம போய் bedroom. அது கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டோம். கரெக்ட்டா? அதே ஓகே. மாதிரி ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு என்ன நம்மளோட அந்த பண்ணுவோம்னா இந்த சங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான இடத்துல இந்த எம்பெடிங் மாடல்ஸ் வந்து வெக்டரா மாத்தி வைக்கும். அப்படி எடுத்துக்கோங்க. அது Okay, அது இன்னும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு கிங், குயின், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் தனியா ஸ்டோர் ஆகும். கிங், குயின் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி நம்ம எப்படி பெட்ரூம்ல என்ன வைப்போம், கிச்சன்ல என்ன வைப்போம், அந்த மாதிரி நம்மளோட அந்த சங்க்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல அது ஒரு ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எம்பெடிங் மாடலோட அது எம்பெடிங் மாடல் பத்தி டீட்டெயிலா படிச்சோம்னா நமக்கு தெரியும். பட் திஸ் இஸ் வாட் எம்பெடிங் மாடல் இஸ் டூயிங். யா ஓகே. ஸோ அப்போ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு குரூப் ஆஃப் வெக்டர்ஸை ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அந்த வெக்டர் டேட்டா பேஸ்ல. ஆமா ஸோ ஆமா அதுவே இந்த இடத்துல ஒரு 3 டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பே வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டருக்கும் இன்னொரு வெக்டருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். விச் மீன்ஸ் அந்த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் நிறைய சான்ஸ் தேடும் போது நமக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இதுவே ஒரு 5000 டைரக்ஷனல்ல இருக்கு அப்படின்னா அந்த குரூப்போட டிஸ்டன்ஸே தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது மட்டும் அந்த குரூப்ல இருந்து ரொம்ப நியரஸ்டா இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்க பாசிபிலிட்டிஸ். ஸோ அங்க இருந்து ஈஸியா நமக்கு ஆன்சர் எடுத்து கொடுக்கும். ஸோ மற்றதை கவர் இந்த பண்ணாம இன்னொன்னு இந்த 3 டைமென்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். சரியா? இங்க வந்து 3Dங்கிற கான்செப்டே வராது. இங்க வந்து 5000 டைமென்ஷன்ஸ் தான் வரும். பட் இந்த 5000 டைமென்ஷன்ஸ் நான் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் நான் 3D எக்ஸாம்பிள் சொல்லி இந்த பிக்சர் போட்டு நான் காமிக்கிறேன். இன்னொன்னு இந்த 3D வெக்டர் வந்து நம்ம 12th படிச்சிருப்போம் இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து இந்த இதுல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பட் ஆனா இது வில் பி லைக் நம்ம எத்தனை டைமென்ஷனா போடுறோமோ அத்தனை டைமென்ஷன்ஸ் வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் டைமென்ஷன்ஸ் போறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரெட்ரீவல் வந்து அக்யூரேட்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட். ஓகேவா? கிட்டத்தட்ட இப்போ இன்னும் சிம்பிளா சொன்னா ஒரு விஷயம் சார். இப்போ ஒரே ரூம்ல நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் உள்ள வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கும். அது தேடுறது கஷ்டம். அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவே ஒரு ஒரு இதுக்கு ஒரு பெட்ரூம்னா பெட்ரூம் ரிலேட்டடான ப்ராடக்ட் அங்க இருக்கும். கிச்சன்னா கிச்சன் ரிலேட்டடான ப்ராடக்ட். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணுமோ எக்ஸாக்டா அந்த பிளேஸ்ல போய் எடுத்துக்க முடியும். ஸோ ஈஸியா எக்ஸாக்ட்லி எஸ் அந்த மாதிரி தான் வந்து இங்க நம்ம எம்பெடிங் மாடல்ஸ் வந்து வெக்டர்ஸ் இந்த மாதிரி தான் ஜென்ரேட் பண்ணோம். நம்ம கேட்குற கொஸ்டினும் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ யாராவது வந்து பில்லோ எடுத்துருவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு போய் பெட்ரூம்ல எடுத்துட்டு தருவோம்ல. அந்த மாதிரி வந்து ஸோ நம்மளோட ரிட்ரீவர் அப்படிதான் நடக்கும் ஆக்சுவலா. நம்ம இப்போ இந்த டயக்ராம்ல காமிக்கணும் பாருங்களேன். ஸோ சாரி யா இங்கே வந்து இப்போ நம்ம யூசர் கொரி கொடுக்கும்போது இந்த வெக்டர் எம்பெடிங் மாடல் வந்து என்ன பண்ணுன்னா கரெக்டாக அது எந்த லொக்கேஷனில், அதாவது இப்போ நம்ம வந்து ஐ வாண்ட் பில்லோன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பில்லோ இஸ் இன் பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த கொரி வந்து இந்த வெக்டர் எம்பெடிங்ஸை மாற்றி இது வந்து அந்த பெட்ரூமில் அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அப்படி எடுத்துக்கோங்க. இந்த வெக்டர் எம்பெடிங் மாடல் வந்து அது அங்கே கொண்டு போய் விட்டுரும். அப்போது நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அந்த பக்கத்தில் வேற என்ன வெக்டர் இருக்கோ அதுதான் வந்து நம்ம கேட்டிருக்கிறதுக்கு உண்டான ஆன்சர். அந்த மாதிரி யா. ஸோ டாப் கே சங்க்ஸ்னா நமக்கு வந்து நம்ம பக்கத்துல 2-3 கூட இருக்கும். சில டைம் 2-3 பக்கத்துல கூட இருக்கும். அதுல எது ரொம்ப அக்யூரேட்டா இருக்குங்கிறத பார்த்து இதை பண்ணிக்கலாம். ஸோ this is what I think more and more. yeah so more I think நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் அதான் பேசினா தான் இட்ஸ் மோர் லைக் நம்ம வந்து ரொம்ப இது வந்து ஒரு 6 months 8 months நடத்துறத வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வித்தின் லைக் 1 month அப்படி கவர் பண்ண பண்ணுறோம். அதனால நானும் அதை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி சிம்பிளாக எப்படி சொல்லணுமோ நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இட் வில் கன்வர்ஜ் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ அண்ட் தென் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ தட் இஸ் அகெயின் லைக் another thing. இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் அந்த 3 டைப்ஸ்ல வந்து நம்மளால வந்து சர்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்ல. ஐ மீன் கொசைன் சிமிலாரிட்டி, ஈக்குவலேட்டிங் சம்திங், அப்புறம் டாட் டிஸ்டன்ஸ் அண்ட் டாட் ப்ராடக்ட். யா. ஸோ இந்த 3 டைப் வந்து இந்த 3 டைப்ல நம்மளால சங்க்ஸை வந்து தேட முடியும். பட் இது இண்டிவிஜுவலா என்ன, அது கொசைன் சிமிலாரிட்டினா அது எப்படி ஒர்க் ஆகும்? அண்ட் இப்போ ஈக்குவலேட்டிங் நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். 2 வெக்டர் எடுத்துக்கோங்க. எனி 2 வெக்டர் இன் தட் வெக்டர் ஸ்பேஸ். அதோட ஆங்கிளை பொறுத்து அது பக்கமா இருக்கா தூரமா இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியும். கரெக்டா? இப்போ வந்து இப்போ ஒரு 2 வெக்டர், இப்போ ஒன்றும் இல்லை, பில்லோ வந்து பெட்ரூம்ல இருக்கும்,
ஆப்பிள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த 2 வெக்டரும் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இந்த 2 வெக்டரும் டச்சே ஆகாது முதல்ல. பட் ஆனால் ஆப்பிளுக்கும் கிரேப்ஸ் இப்போ வந்து ஆப்பிள் கிரேப்ஸ் பக்கத்தில் வச்சிருக்கோம்னா அந்த 2 வெக்டர் வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்போ வந்து அதோட ஆங்கிளை பொறுத்து நம்ம வந்து அந்த அந்த ஆப்பிளோட வெக்டரையும் கிரேப்ஸோட வெக்டரையும் நம்ம அதோட ஆங்கிள் மெஷர் பண்ணும் போது நமக்கு வந்து அது பக்கத்தில் இருக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஆப்பிள் கிரேப்ஸ் பப்பாயான்னு இருக்குன்னா இதில் எந்த வெக்டர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கோ அது வந்து நமக்கு வந்து அதுதான் நம்மளோட நியரஸ்ட் வெக்டர். ஸோ ஆங்கிளை பொறுத்து அந்த சர்ச் பண்ணுறது கொசைன் சிமிலாரிட்டி. எஸ் எஸ். ஓகே ஓகே. பட் அதே வந்து அந்த 2 வெக்டருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு இப்போ வந்து இந்த பில்லோ வெக்டருக்கும் ஆப்பிள் இந்த ஃப்ரிட்ஜோட வெக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 10 மீட்டர் இருக்கு அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ். பட் இதே வந்து ஆப்பிளுக்கும் கிரேப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ்னா 0.1 மீட்டர் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அது பேஸ்ட் அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் வந்து என்னன்னா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒன் வெக்டர் ஆன் த அதர் அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்னன்னா எகெயின் வந்து இட்ஸ் லிட்டில் பிட் மோர் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இப்போ இது என்னன்னா நம்ம இந்த டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா நம்ம போட்டு அப்ளை பண்ணும் போது என்னன்னா வி ஆர் ஆக்சுவலி ப்ரொஜெக்டிங் ஒன் வெக்டர் ஆன் த அதர் அந்த மாதிரி பண்ணிட்டு தென் வந்து வி சம்ஹவ் ட்ரை டு மெஷர் ஹவு க்ளோஸ் இட் இஸ். இப்போ வந்து இப்போ டாட் ப்ராடக்ட் வந்து சப்போஸ் 0 ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா தே ஆர் ஆர்த்தோகோனல். அது வந்து என்னன்னா ஒரு பர்பண்டிகுலரில் இருக்குன்னு அர்த்தம் 90 டிகிரி இருக்கு அந்த மாதிரி. பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கு அப்படிங்கும் போது for example, the positive dot product means the vectors are generally pointing in the same direction. They are more aligned. But இதே வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த டாட் ப்ராடக்டோட வேல்யூ 0 வந்துருச்சு அப்படின்னா they are not very close to each other. பட் இதே நெகட்டிவ் ப்ராடக்ட் they are the opposite direction அப்பவும் they are not matching. பட் இதே பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா கம்மியான பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெரி நியர் டு ஈச் அதர் சொல்லிட்டு இது ஒரு டாட் ப்ராடக்ட். அண்ட் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ப்ரொஜெக்டிங் ஒன் வெக்டர் ஆன் த அதர் வெக்டர் அண்ட் அதை பேஸ் பண்ணி அந்த வெக்டர்ஸ் வந்து பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கான்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி. ஸோ பேசிக்கலி இந்த 12th வெக்டர் அல்ஜிப்ரா புக்ஸ் எடுத்து வாட் இஸ் டாட் ப்ராடக்ட், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட், ஹவு த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒன் வெக்டர் ஆன் த அதர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிக் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். But again, like this is more little bit I have to spend more time on explaining dot product. But யோசிச்சுக்கோங்க இந்த டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து we can find out the nearest distance எவ்வளவா இருக்கும்னு சொல்லிட்டு. So but இந்த ஃபர்ஸ்ட் டூ அப்ரோச் தான் we more frequently use it. the cosine similarity தான் இந்த மாதிரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வச்சு பார்த்து somehow they will predict it. சரியா? So I have not tested this dot product in any prototype, but we have used this first two thing. But maybe I will try to the dot product இன்னும் சிம்பிளா சொல்றது எப்படின்னா maybe நான் next classல கூட I will check and let you know. But it is mathematically I can connect. But the real lifeல எப்படி நான் exactly சொல்றதுங்கிறது maybe I will think and let you know. Okay. But these are the three different approaches how we pick up the nearest vector for our question. அந்த மாதிரி. ஸோ இன்னும் ரேப் அப் பண்ணணும்னா முன்னாடி வந்து கூகுளில் நம்ம கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுவோம். அப்போ அந்த கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற இதை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது ஒரு அதாவது எப்படின்னா இப்படி யோசிச்சு பாருங்கள் எப்படி கூகுள் எவால்வ் ஆச்சு இன்னைக்கு ஏஐ எப்படி எவால்வ் ஆச்சுங்கிறது நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஹை லெவலில். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த டேட்டா பேஸ் கான்செப்ட்லாம் ரொம்ப பழைய கான்செப்ட். அதில் வந்து நம்ம கொரி எழுதி ரிட்ரீவ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சு. அதுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்குன்னு சில இது இருக்குது. இப்போ வெப்சைட்டுக்கு ஒரு நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு ஒரு கீவேர்டு பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறோன்னா அந்த லைக் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்குன்னு சில சர்ச்சிங் அல்காரிதம்லாம் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்போ தான் அந்த கூகுள் மாதிரி வந்து அந்த ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி ஒரு கான்செப்ட் கீவேர்ட் பேஸ்டு சர்ச்சுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அந்த கீவேர்ட் பேஸ்ட் சர்ச்சை வச்சு தான் அவங்க வந்து ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்ணாங்க. அது கூகுள் ப்ராடக்டாக வந்துச்சு அந்த மாதிரி. ஸோ டேட்டா பேஸில் கொரி எழுதி சர்ச் பண்ணுறது ஒரு மெத்தட், கீவேர்ட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறது அதுக்கு அடுத்த லெவல் அட்வான்ஸ்மெண்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான கீவேர்ட்ஸ் கூட கொடுக்கலனாலும் பரவாயில்ல. பட் ஆனால் இது வந்து வெக்டர் ஸ்பேஸில் இருக்கனால நம்ம அதுக்கு வேற வார்த்தைகளில் போட்டால் கூட
இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கிரேப்ஸ்க்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா, ஆப்பிள் வச்சிருந்தோம்னா ஆப்பிள் தாங்க. நம்ம அது ஆப்பிள்னு சொல்லலைன்னா கூட நமக்கு கிரேப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு நம்ம சொன்னோம்னா அந்த மீனிங் கரெக்டாக கேப்சர் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி சர்ச்சில். புரியுதுங்களா? முன்னாடி வந்து எனக்கு ஆப்பிள்னா ஆப்பிளுங்கிற கீவேர்ட் போட்டு தான் நம்மளால சர்ச் பண்ண முடியும். பட் இப்போ வந்து கிரேப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட் எனக்கு வேணும் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் எவல்யூஷனை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இப்படி சொல்லலாம் நம்ம. டேட்டா பேஸ் தென் லைக் கீவேர்ட் பேஸ்ட் சர்ச், அது வந்து டேட்டா பேஸில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த டேட்டா பேஸ் அது வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் படிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ். அது SQL, MySQL இதெல்லாம் வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ். பட் இது வந்து இப்போ நம்ம ராகுக்கு யூஸ் பண்ணுறது, ஏஐக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 டேட்டா பேஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து வெக்டர் டேட்டா பேஸ், இன்னொன்று வந்து கிராஃப் டேட்டா பேஸ். இப்போ வெக்டர் டேட்டா பேஸ் தான் நம்ம ரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல்லாக வெக்டர் டேட்டா பேஸ். அந்த வெக்டர் டேட்டா பேஸில் இஃப் யூ வாண்ட் டு ரிட்ரீவ் சம்திங்னா இந்த மாதிரி லாஜிக் வச்சு தான் நீங்கள் கொரி எழுதாமல் இங்கே வந்து இந்த சிமிலாரிட்டி சர்ச் வந்து இந்த மாதிரி ஈக்குவலியன் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை கொஸ்டின் சிமிலாரிட்டி பேஸ் பண்ணியோ அந்த 2 வெக்டரோட ஆங்கிள் எப்படி இருக்குங்கிறத வச்சு இல்லை டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். இல்லைனா டாட் ப்ராடக்ட் ரிசல்ட் வச்சு நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். சரியா? யா. அண்ட் தென் இங்கே ஏன் எல்எல்எம் வருது அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நமக்கு வந்து எப்படின்னா நம்ம கேட்டிருக்க கொஷினோட கொஷின் இருக்கும், நம்மளோட சங்க் இருக்கும், நமக்கு அந்த கொஷினுக்கு ரிலேட்டடான சங்க். இது ரெண்டையும் வந்து எல்எல்எம் என்னன்னா எடுத்துக்கும் இன்புட்டா. ஓகே, இது வந்து ரேக் பைப்லைனில் இது வந்து கொஷினு, அதுக்கு உண்டான சங்க் இது. நான் வந்து எல்எல்எம்மாக இருந்து ஒரு ஹியூமன் எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்க, ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லைனா நம்ம ஒரு 2 விஷயம் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டா போதும் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி எல்எல்எம் வந்து இந்த 2 ஹிண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எகைன் இந்த எல்எல்எம் எப்படி இதை பண்ணுது அப்படின்னா, எல்எல்எம்க்கு வந்து இன்டர்நெட்டில் இருக்க எல்லா நாலேஜும் அதில் இருக்கும். ப்ளஸ் இன்டர்நெட்டில் இருக்கிறதுலாம் என்னென்னா ஒரு ஹியூமன் நம்ம எப்படி பேசுவோமோ எப்படி இருந்தால் நமக்கு புரியுமோ அந்த லாஜிக்கை தான் இன்டர்நெட்டில் இருந்து அது கற்றுக்குது. ஸோ இன்டர்நெட்டில் நம்ம இருக்கிற டெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ குரா அப்படின்லாம் ஒரு வெப்சைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர் பேர்ஸ்லாம் இருக்கும். அதுலேயே நிறைய ஆன்லைனில் ஃபோரம்ஸ்லாம் நிறைய ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸாக பார்த்து நிறைய ஃபோரம்லாம் இருந்தது ரொம்ப பாப்புலராக. இப்போ அதில் ஒருத்தவங்க கொஷின் கேட்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டேட்டாலாம் இருக்குல்ல, இதை வச்சு வந்து இந்த எல்லாம் வந்து ட்ரெயின் ஆகிக்கிட்டு ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் பேராக எப்படி மாற்றணும், ஒரு கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுங்கிற ஒரு லாஜிக் வந்து அந்த இன்டர்நெட் 5 ட்ரில்லியன் டோக்கன்ஸ்லேருந்து அதை லேர்ன் பண்ணி அந்த நாலேஜ் வந்து எல்எல்எம்க்கு இருக்கும் பை டிஃபால்ட்டாக. ஒரு ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்வர்சேஷன் ஸ்கில் வந்து அந்த எல்எல்எம்க்கு இருக்குது. அப்போது அந்த எல்எல்எம் கிட்ட நம்மளோட கொரியும் நம்ம அந்த மோஸ்ட் ரிலவென்ட் சங்கையும் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸாக நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் வாட் த ரேக் பைப்லைன் இஸ் டூயிங். இப்போ புரியுதுங்களா அருண்? Okay, yeah. Anyway, so where are the doubts regarding, or can I move to the next topic? Yes, sir. Okay, yeah. In case if others are not following, then please also ask Arun in the weekdays meeting. Yeah. So yeah, I will, and maybe you can also ask me. But yeah, so more and more you talk, then more and more good understanding you will get. Okay. ஸோ அட்லீஸ்ட் வந்து இதான் ரேக் பைப்லைனோட பேசிக் எலமெண்ட்ஸ். அண்ட் தென் அது யூஸ் பண்ணுறதுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அது நான் ஐ வில் ஆல்சோ கம் எகெயின். சரியா? ஸோ தட்ஸ் லிட்டில் பிட் லைக் டூ மச் நவ். நம்ம கோத்ரூ பண்ணும்போது வரலாம். ஐ வாண்ட் டு ஆட் லிட்டில் பிட் மோர் கான்டெக்ஸ்ட் டு திஸ் ரேக் டாபிக். ஸோ நான் சொல்லியிருப்பேன் ரேக் அண்ட் ஃபைன் டியூனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்எல்எம்கே வந்து அந்த நம்ம டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜை கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த ஃபவுண்டேஷனல் மாடல் இந்த பையன் ஒரு டீனேஜராக இருக்க பையன் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டராக லாஸ்ட்டு அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல் டாக்டராக வரணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அவரால் ஒர்க் பண்ண முடியணும் அப்படின்னா ஸோ இந்த 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 ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் படித்த அந்த ஸ்கில் அதெல்லாம் ஒரு புக்ஸாக அந்த கண்டென்ட்டை ப்ளஸ் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒரு டேட்டா ப்ளஸ் இவங்க என்ன மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மெஷின்ஸு இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த
அதோட நாலேஜ் இதெல்லாம் வந்து ஒரு 100 பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருக்குன்னா அதை நம்ம வந்து டைரெக்டாக பண்ணுறது ஒரு அப்ரோச். டைரெக்டாக அதை வச்சு ஏஐ மாடல் பண்ணுறது ஒரு அப்ரோச். இல்லைன்னா அதில் சில போர்ஷனை வந்து இல்லைன்னா இப்போ இந்த பையனை வந்து மெடிக்கல் காலேஜுக்கு அமுச்சிட்டு நீ ஒரு 5 வருஷம் படிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது வந்து அவர் 5 வருஷம் போய் உட்காந்து பொறுமையாக உட்காந்து படிக்கிறாருன்னா அது வந்து ஃபைன் டியூனிங். ஸோ அது வந்து ஒரு இமிடியேட் நாலேஜை விட ஃபைன் டியூனிங் வந்து கொஞ்சம் சேஃபர் தான். லைக் ஃபைன் டியூனிங் கேன் கிவ் மச் மோர் குட் ரெஸ்பான்ஸ். பட் அதுக்கு 5 வருஷம் டைம் எடுத்துக்கும். பட் சில பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம டைம் ஆனாலும் பரவாயில்ல ஃபைன் டியூனிங் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெடிக்கல் கான்டெக்ட்லாம் வந்து என்னென்னா ஒரு சின்ன தப்புனா ஒருத்தவங்களோட உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக ஃபவுண்டேஷன் மாடலில் போடாமல் ஒரு ஃபைன் டியூன் மாடலாக அவங்கள மாற்றி அதுக்கப்புறம் நம்ம இதை அட்டாச் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ ஃபவுண்டேஷன் மாடல் வந்து எப்படி ஓப்பனாக இருக்கோ அதே மாதிரி ஃபைன் டியூன் மாடலும் நிறைய ஓப்பனில் இருக்கும். பயோமெடிக்கலுக்கு இது மாதிரிலாம் நிறைய ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மாடலை எடுத்து ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு மாற்றியும் எடுத்திருக்காங்க. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை சில ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபைன் டியூன் மாடலும் இல்லை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபவுண்டேஷன் மாடலை எடுத்து ஒரு மெடிக்கல் காலேஜ் அனுப்பிச்சு அவங்க படிக்கிற மாதிரி ஒரு நம்மளே வந்து அந்த ஃபவுண்டேஷன் ஃபைன் டியூன் மாடலை ரெடி பண்ணிவிட்டு தட் இஸ் லிட்டில் பிட் லென்த்தி ப்ராசஸ். பட் அதுக்கப்புறம் இந்த ரேக் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு சில வாரங்களில் பண்ணிடலாம். லெஸ் தென் 3 months லெஸ் தென் 6 monthsக்குள்ளே நம்ம இந்த ஏஐ மாடல் பில்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த மெயின் திங். ஃபைன் டியூன் மாடல்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அருண், ஆர் யூ கெட்டிங் திஸ் ஃபைன் டியூன் மாடல்? இது உங்களுக்கு புரியுதா? Yes, sir. Okay, yeah, let's go back to. So at least here we should know, so what is foundation model, fine tune model, and what is the RAG plus LLM. So அது நமக்கு தெரியணும். சரியா? இப்போ நான் இது வரைக்கும் கவர் பண்ணதுன்னா ஒரு பேசிக் RAG. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ண முடியுமானா சில சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், ப்ரோட்டோடைப் லெவலில் பண்ணலாம். பட் அதே ஆனால் நமக்கு ஒரு இப்போ சாட் ஜிபிடி மாதிரி இருக்கிற பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி இருக்கிற ஏஐ மாடல்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு அதாவது சாட் ஜிபிடி பெஸ்ட்டாக சொல்ல முடியாது. பட் சாட் ஜிபிடியோட இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, சாட் ஜிபிடி தான் அவங்க ஃபவுண்டேஷன் மாடல் தாண்டி இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். chatgpt.comல போய் நம்ம அடிக்கிறோம்ல, அது வந்து ஜஸ்ட் மாடல் மட்டும் கிடையாது, ஃபவுண்டேஷன் மாடல் மட்டும் கிடையாது. அந்த ஃபவுண்டேஷன் மாடல் கூட சம் ஃபைன் டியூன் மாடலும் இருக்கும். மோர் தென் ஒன் மாடல் தான் இருக்கும். கண்டிப்பாக அதிகமான மாடல்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ராக் இருக்கும், கிராஃப் இருக்கும், இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ராக்லேயும் வந்து சிம்பிள் ராக் இருக்காது, அதுலேயும் காம்ப்ளெக்ஸ் ராக் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னா வேற என்ன ராக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ராக்லேட் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்லாம் இருக்குது. ஒரு 2-3 முக்கியமான ராக் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தென் வி ஆர் தேர். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக் ராக் என்னன்னு தெரியும். சிம்பிள் டாக்குமெண்ட் ஓரியன்டட் ரிட்ரீவல். query finds relevant text chunks. ஸோ நம்ம கொடுக்குற கொஷின் வந்து என்ன ரிலவெண்ட் சங்கோ அதை ஃபைன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து இந்த ராக் வந்து எல்எல்எம்க்கு எடுத்து வந்து கொடுக்கும். தென் அதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 80 to 90%, 95% வரைக்கும் இதால் ரிட்ரீவ் பண்ண முடியும். திஸ் இஸ் நாட் ரியலி லைக் நியர் டு பர்ஃபெக்ட். அந்த மாதிரி பண்ண முடியாது. சில இடத்துல வந்து இந்த நான் எப்படி சொன்னேன், 3 dimensional ஸ்பேஸில் பக்கத்தில் இருக்கும், நம்மளால நியரஸ்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னல. அந்த மாதிரி நம்ம இங்கே போகும்போது ஒரு 2-3 வெக்டராக இருக்கும். பட் ஸ்டில் நம்மளால அந்த கம்பேரிங் டு 3 dimensional ஸ்பேஸ் இந்த 5000 பாயிண்ட்ஸில் 5000 ஸ்பேஸில் வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சில இடத்துல வந்து 2-3 இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். அதால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு சில காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த ராக் சிஸ்டமால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து சில அப்ரோச்சஸ், புது அப்ரோச்சஸ்லாம் வந்து ரிசர்ச் லெவலில் நிறைய இன்றைக்கி பாப்புலராக இருக்குது. நிறைய பெரிய இப்போ பெர்ப்ளெக்சிட்டி, மெட்டா, இந்த ஃபேஸ்புக் கம்பெனி மெட்டா, அவங்கெல்லாம் வந்து நிறைய புது மாடல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஏஜென்டிக் ராக்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில். மேபி வந்து இப்போ இந்தியாவிலேயே ப்ராடக்ட் கம்பெனி அவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட் ராக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பேசிக் ராக் வந்து லைக் ஒரு நார்மல் அப்ளிகேஷனுக்கு ஓகே, ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீட்டைல் அப்ளிகேஷனுக்கு, ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு ஏஐ சிஸ்டம்க்குலாம் போதும், பேசிக் ராக்கே போதும். ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணி இல்லை ஒரு 10 பிடிஎஃப் அப்லோட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம். ஒரு பேசிக் அப்ரோச், ஒரு 90% அக்யூரசிக்கு ஓகே. பட் நீங்கள் வேர்ல்ட் கிளாஸ் டூல் பண்ணுறீங்க, வேர்ல்ட் கிளாஸ் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது
அப்போ வந்து we need to implement more advanced rack. ஸோ அதில் வந்து ஒரு 2-3 டைப்ஸ் வந்து ஐ திங்க் யூ நீட் டு நோ. ஸோ அதனால இட்ஸ் ஜஸ்ட் 3 ஸ்லைட்ஸ் ஐ வில் ட்ரை டு ஆட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேக் வி டிட் திஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் அண்ட் ஏஜென்டிக் ரேக். ஸோ மாடுலர் ரேக் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி சிம்பிளாக சொல்றது, ஓகே யா இந்த யா ஓகே இப்போ நான் இங்கே சொல்லியிருந்தேன் கொசைன் சிமிலாரிட்டி யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் டாட் ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து எனி ஒன் மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு நார்மல் ரேக். பட் அது இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் ரேக்னு சொல்லலாம். ஏன் இந்த 3 மெத்தடும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னேன் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்கு மேபி கொசைன் சிமிலாரிட்டி. இப்போ பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை நம்ம சங்காக மாற்றி பண்ணுறதுக்கு வந்து கொசைன் சிமிலாரிட்டி நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம கொசைன் சிமிலாரிட்டி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே ஒரு MP3 ஃபார்மேட் இருக்கு, அதை வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து அந்த மாடல் வந்து நல்லா பெஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம MP3 ஃபைல்ஸ் எப்பப்பெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோட் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அந்த சார்ட்டிங் அந்த டாப் சங்க்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த 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 மெட்ரிக்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் எம்பெடிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நம்ம டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த எம்பெடிங் மாடல்ஸும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்ப ஒரே மாடலை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம்னா அது வந்து சில இடத்துல வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. பட் எம்பெடிங் மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைப் ஆஃப் எம்பெடிங் மாடல்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எகெயின் ஒரு கான்டெக்ஸ்ட்க்கும் இப்போ பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரியான எம்பெடிங் மாடல், பட் இதே ஆடியோக்கு ஒரு மாதிரியான எம்பெடிங் மாடல், வீடியோக்கும் சில அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ரோச் மாடுலர் அப்ரோச்சில் நம்ம போகும்போது நம்மளோட ரிட்ரீவல் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் இன் மாடுலர் ரேக். இன்னொன்று ஏஜென்டிக் ரேக் வந்து என்னென்னா, ஸோ இது இன்னொரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட், பட் மேபி ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். இன்னொன்று இது ஏஜென்ட்ஸ் பற்றி நான் இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். அகேன் இட் வில் டேக் 1 or 2 weeks டு கவர் டீட்டெயிலி. நான் ரேக் எப்படி கவர் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறேன். பட் ஏஜென்ட்டுங்கிறது சிம்பிளாக இப்போதைக்கு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஸோ இங்கே வந்து LLM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த LLM வந்து நமக்கு ஜஸ்ட் இங்கே வந்து என்னன்னா ஒரு அந்த ஹிண்ட்டை எடுத்து அது நமக்கு ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி இந்த LLM வந்து ஒரு வேலை மட்டும் தான் இங்கே செய்யுது. ஆனால் ஏஜென்டிக் ரேக்ல இந்த LLM வந்து குவைட் பவர்ஃபுல். இந்த LLM வச்சே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கிங்கும் பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டா எம்பெடிங் மாடல் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த எம்பெடிங் மாடல் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை வச்சு அந்த மாடல்ஸ்க்கு என் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி எனக்கு வெக்டர் ஸ்டோரில் போடு அப்படிங்கிற வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ண முடியும் டு சம் எக்ஸ்டென்ட். சரிங்களா? ஸோ மேபி ஐ திங்க் வெக்டர் எம்பெடிங்ஸ் ஐ திங்க் அதை நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் மேபி தட்ஸ் நாட் அ வெரி பர்ஃபெக்ட் ஆன்சர். பட் லைக் மேபி இந்த ரிட்ரீவல் ப்ராசஸ் மேபி இந்த டெக்ஸ்ட் சங்க்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம பிரிக்கிறோம்ல, இப்போ இதை பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்கிற வேலையை பண்ணும் LLM கண்டிப்பாக. பட் ஆனால் அந்த வெக்டர் எம்பெடிங்ஸாக அந்த வெக்டராக மாத்திர வேலையை வந்து ஐ திங்க் LLM-ஆல பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த சங்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த சங்கிங் ப்ராசஸை வந்து இப்போ நம்ம ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருப்போம், பார்சிங் மாடல் அந்த மாதிரி. ஸோ டேட்டாவை சின்னதாக பிரிக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே. I mean, like markdown header, இந்த டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் சொல்லிட்டு ஸ்பேசி லேஅவுட் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி சில லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்பேசி லைப்ரரி இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LLM வச்சே பண்ண முடியும் இந்த ப்ராசஸ். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம சங்காக பிரிக்கிறோம்ல, அதுக்கு வந்து சில லைப்ரரிஸ் இருக்கு, NLP லைப்ரரிஸ். அந்த லைப்ரரிஸ் இல்லாமல் LLM-ஏ அந்த ப்ராசஸையும் பண்ணும். சரிங்களா? ஸோ அது எப்படின்னா LLM வந்து ஒரு மல்டி ரோல் எடுக்கும். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒருத்தங்க வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தங்க டிரைவராக வேலை பார்ப்பாங்க, தென் வந்து ஈவினிங் பெட்ரோல் பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, கோயிலில் போயிட்டு அவங்க லைக் ஏதாவது வேற வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ரோல். அந்த மாதிரி இந்த ரேக் பைப்லைனில் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து LLM-ஏ பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து ஏஜென்டிக் ரேக்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜென்டிக் ரேக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்த வந்து லைக் இப்போ சங்கிங்க்குன்னு சில
சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ நமக்கு இந்த ஒரு LLM வச்சே நம்ம வந்து அவனுக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அலோகேட் பண்ணி அவங்கக்கிட்ட வேலை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. இல்லைன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க, அவங்கக்கிட்டயே எல்லா வேலையும் பண்ணனா அவங்க எப்படி பண்ணுவாங்க? அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு வேலைக்கும் நம்ம ஒரே சம்பளம் தான் கொடுப்போம், ஆனால் அவங்க நிறைய வேலை செய்வாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கே ஒரு மல்டி பர்சனாலிட்டி இல்லை ஒரு மல்டி ரோல் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நிறைய இந்த ரேக் பைப்லைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்காது, பட் LLM வச்சு மோஸ்ட் ஆஃப் த விஷயத்தை நம்ம பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஏஜென்டிக் ரேக். பட் இதுக்கு நமக்கு சில ப்ராசஸிங் டைம் குறையும், ஏன்னா நமக்கு ஒரு LLM எல்லா வேலையும் பண்ணுறதுனால. பட் இதில் இன்னொரு டிஃபிகல்ட் என்னன்னா, நமக்கு குவைட் லார்ஜ் மாடல்ஸ் வேணும். சின்ன மாடல்ஸால வந்து இந்த மாதிரி ரேக் தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ண முடியாது. அப்போ வந்து இப்போ GPT-5 மாதிரி ரொம்ப பெரிய மாடல்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஏஜென்டிக் ரேக்கோட ஒரு ஒரு ப்ராப்ளம். பெரிய மாடல் தான், லைக் 20 பில்லியன் மாடல் இல்லை 120 பில்லியன் மாடல் சொல்லிட்டு பெரிய மாடல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். லெஸ் தென் 2 பில்லியன்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு அந்த ரேக் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ பேசிக் ரேக்னா என்னன்னு தெரியும், மாடுலர் அண்ட் ஏஜென்டிக் ரேக்னா என்னன்னு தெரியும். மாடுலர் ரேக்னா நம்ம சில நிறைய டிஃப்ரெண்ட் எம்பெடிங் மாடல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் சிமிலாரிட்டி சர்ச் அப்ரோச் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது வி கால் இட் இஸ் அ மாடுலர் ரேக். அண்ட் ஏஜென்டிக் அப்ரோச்சுங்கிறது வந்து வி ஜஸ்ட் யூஸ் LLM ஃபார் மல்டி ரோல்ஸ் ஒரு மல்டி ஸ்டெப். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இட் வில் பி லைக் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஏஜென்டிக் ரேக் ஆல்சோ இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சம் சினாரியோஸ். அண்ட் நமக்கு பெரிய மாடல் இருக்கு அப்படிங்கிற போது நமக்கு அதை நம்ம ட்ரை பண்ணலாம். நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ரொம்ப சில இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் பார்சிங் நான் சொன்னல, ஒரு பிடிஎஃப் வந்து ப்ராப்பராக பிரித்து எழுதுறதுல வந்து அதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏஜென்டிக் டேக்கிள் பண்ணிக்கும். எகெயின் you should know what is modular RAG, agentic RAG அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். That's what I want to add. அடுத்து வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் கால்ட் கிராஃப் ரேக். ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக நானே கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டாப்பிக்கில். ஸோ இது வந்து ரொம்ப நியூ என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள்லாம் வந்து அவங்க வந்து இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி ரீசெண்ட், லைக் லாஸ்ட் 1 year அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்னன்னா again graphs. சொல்லுங்க. Hello, somebody stop me. No sir, maybe okay. So the graph rack வந்து it's like ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிராஃப்னா என்னன்னு தெரியணும். தட் இஸ் ஆல்சோ செப்பரேட் சாப்டர். நம்ம இந்த ஏஜென்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கிராஃபும் ஒரு தனி டாபிக். பட் இங்கே வந்து அந்த கிராஃபை வச்சு ஒரு ரேக் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கிராஃப் அண்ட் எவ்ரி திங். மேபி அட்லீஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக இப்போ சொல்கிறேன். மேபி தென் வி கேன் டீப் டைவ் இந்த லைக் இந்த ஏஜென்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். எகைன் சேம் இப்போ எப்படி ரேக் பார்த்தோமோ அந்த மாதிரி. ஸோ கிராஃப் ரேக் வந்து எப்படின்னா இப்போ ட்ரெடிஷ்னல் ரேக் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ், அது வந்து ஒரு ஃப்ளாட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட். ஃப்ளாட்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு 500 பேஜ் இருக்குன்னா ஃபஸ்ட் பேஜில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு 500 பேஜை வந்து ஒரு 500 பேஜை வந்து ஒரு 5000 வெக்டர்ஸாக இல்லை சங்க்ஸாக மாற்றிடுவோம். நம்ம அந்த மாதிரி மாற்றி நம்ம அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, சில சங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பரான இடத்துல ஸ்ப்ளிட் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு சங்குக்கும் இன்னொரு சங்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சில ரிஸ்க்லாம் இருக்குது. ஸோ இப்போது எந்த மாதிரி சொல்லலாம், இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பற்றி சொல்லும் போது, இப்போ 2004 ஒரு வேர்ல்ட் கப் கிரிக்கெட் இருக்கும். 2000 அந்த மாதிரி லைக் 4 வருஷம் சம்திங் அந்த மாதிரி ஒரு மேட்சாக நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு சம்மரி மாதிரி எழுதுகிறோம். 2004 சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த மாதிரி இது பண்ணார், ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் அவரால் ப்ளே பண்ண முடியல. அப்புறம் அந்த வேர்ல்ட் கப் வாங்கின மேட்ச்சில் அவர் இந்த மாதிரி ப்ளே பண்ணார். இப்போ சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சங்கிங் வந்து அந்த 2004 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வச்சு சங்காக இருந்ததுன்னா நமக்கு சர்ச் பண்ணும்போது கரெக்டாக அது வந்துடும்.
பட் சப்போஸ் அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த 2004 கான்டெக்ட் மிஸ் பண்ணிட்டு சங்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது 2011 வந்து ஒரு 2011லயோ 12லயோ வந்து ஒரு மேட்ச் நடக்கிறப்போ அங்கேயும் சச்சின் டெண்டுல்கர் விளையாண்டுருக்காரு. இப்போ இந்த 2 சங்க்லையும் அந்த இயர் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இந்த 2 சங்க்குமே பக்கத்தில் இருக்கும் நம்ம ரெட்ரீவலாக இருக்கும்போது. இந்த மாதிரி சில சினாரியோஸ்ல வந்து நம்மளால வந்து அக்யூரேட்டாக நம்ம ரேக் ஒர்க் ஆகாது. ஸோ பேசிக் ரேக் வந்து ஒர்க் ஆகாது, ஈவன் மாடுலர் ரேக்கும் ஒர்க் ஆகாது. அப்போ வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த மாதிரி இது வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. இது லைக் ஏன்னா இப்போ நம்ம சங்கே கரெக்டான சங்காக இல்லாத போது நம்ம இதை வந்து எல்எல்எம்கிட்ட கொடுக்கும்போது எல்எல்எம் வந்து அதை வந்து ஆன்சரை எழுதி கொடுக்கும்போது அதை வந்து சில டைம் கரெக்டான ஆன்சரை கொடுக்காம போகிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ வந்து இதுக்கு வி கால் இட் இஸ் ஹாலுசினேஷன். இப்போ இந்த ஹாலுசினேஷனை ரெடியூஸ் பண்ணோம்னா அப்போ ரேக்ல வந்து இன்னொரு வேரியேஷன் நம்ம பண்ணி இந்த கிராஃப் வேரியேஷனை பண்ணால் நம்மளால வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மோர் அண்ட் மோர் வந்து சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் வெரி ரீசென்ட்லி மைக்ரோசாஃப்ட் தி பப்ளிஷ் திஸ் கான்செப்ட். ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ட்ரீ ரிலேஷன்ஷிப் மாதிரி. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ரேக்ல என்ன பண்ணியிருப்போம், ஒரு 5000 சங்க்ஸ் அப்படி சொல்லியிருப்போம்ல. பட் அதே மாதிரி இந்த 5000 சங்க்ஸாக இல்லாமல் ஒரு நோட் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக, அதாவது எப்படின்னா இன்னும் சிம்பிளாக சொல்கிறது, இந்த இந்த 5000 சங்க்ஸும் ஒரு சங்கோட இன்னொரு சங்க் எப்படி லிங்க் ஆகிருக்கு அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அப்ரோச் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஒரு ட்ரீ அப்ரோச்சில் வந்து அதை வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு ட்ரீ மாதிரி ஒரு சங்க்ஸை வந்து ஒரு ட்ரீ மாதிரி, அங்கே வந்து சங்க்னு வராது, அங்கே வந்து நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு வரும். ஐ வில் டெல் தட் லேட்டர். பட் இங்கே வந்து நீங்கள் சும்மா புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பிரேக் பண்ணி எல்லாமே எல்லாத்தோட கனெக்டாக இருக்கும். மேபி நான் ஒரு பிக்சர் காமிச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு டோக்கன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சங்க்குங்கிறது ஒரு 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 பேராகிராஃபை சங்காக சொல்லுவோம். பட் இங்கே வந்து அந்த டோக்கன்ஸ் மாதிரி ரொம்ப 2-3 வார்த்தைகள்லையே வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து சின்ன சங்காக எடுத்துக்கோம். சின்ன சங்க்குன்னு சொல்லிக்கலாம். தட் இஸ் மோர் அப்ரோப்ரியேட். அந்த சின்ன சங்கை வந்து இந்த லைக் 5000 இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சங்க் வந்து இன்னொரு சங்கோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சில சங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த சங்க்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு கிராஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து அதை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வச்சு ரேக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நான் சொன்னல அந்த 2004 இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ், அந்த சங்கிங் ப்ராப்பராக இல்லாமல் போனால் சில ஹாலுசினேஷன்லாம் வரும்ல, அந்த மாதிரி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி கிராஃப் அப்ரோச்சில் எலிமினேட் பண்ணலாம். கிராஃப் அப்ரோச்சில் நம்ம ரேக் பண்ணோம் அப்படின்னா எலிமினேட் ஆகிடும். பட் ஓகே பட் லெட் மீ சம்மரைஸ் திஸ் கிராஃப் ரேக். ஸோ இங்கே வந்து எப்படின்னா ரெண்டுமே நடக்கும். அந்த வெக்டர் எம்பெட்டிங்கும் நடக்கும், அது வெக்டராகவும் மாறும், ப்ளஸ் வந்து அந்த நோட் அண்ட் எட்ஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 அப்ரோச்லேயும் வந்து அதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் நமக்கு வந்து நமக்கு இந்த ரேக் சில இடத்துல ஃபெயில் ஆகும் இல்லையா, அந்த இயர் அந்த மாதிரி சங்கிங் வந்து ப்ராப்பராக சில இடத்துலலாம் வந்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து இந்த எட்ஜஸ் அண்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த்தே அதுதான், அந்த நோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சருங்கிற அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அந்த நம்ம கொஸ்டின் வந்து எந்த இடத்துல இருக்குது, சிமிலாரிட்டி சர்ச்னு சொல்லல, அந்த சிமிலாரிட்டி சர்ச் வந்து அது வந்து ரேக் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணும். ஸோ அதோட பெஸ்ட் வந்து நம்ம இப்போ ரேக் சொல்லிட்டோம், நம்ம ஆப்பிள் எங்கே இருக்குன்னா அது கண்டிப்பாக கிளியராக சொல்லும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குன்னு சொல்லிடும், பில்லோ பெட்ரூமில் தான் இருக்கும், ஷூஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் விட்டுருப்போங்கிற மாதிரி ரேகுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும். ஆனால் ஒரு ஷூ கூட ஐ மீன் லைக் இப்போ ஒரு ஷூ இருக்குன்னா அது கூட இன்னொரு ஷூ இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ரேக்கு தெரியாது, சரிங்களா. பட் அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபுக்கு தெரியும். ஒரு ஆப்பிள் இருக்கு ஃப்ரிட்ஜில் அப்படின்னா அது கூடவே வெஜிடபிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, ப்ளஸ் வந்து
வேற ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நோட் அண்ட் எட்ஜ் ரிலேஷன்ஷிப்பை வந்து பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபோட வேலை. இப்படி யோசிச்சு பாருங்க. அப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிராஃப் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது அந்த 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 நாலேஜுக்கு ஃபுல்லாகவே அதுக்கு இருக்கும் அந்த மாதிரி. பட் இங்கே அந்த சங்கிங் வந்து சில டைம் ப்ராப்பராக இல்லைன்னா ராக்னால அந்த அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 அப்ரோச் தான் வந்து கிராஃப் ராக் அப்ரோச். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். But this is like one of the most important approach in RAG that everybody is trying to solve, or like people are approaching towards this latest and RAG in the graph and modular RAG இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. And another approach வந்து it's also a little bit popular, maybe I would like to இன்னைக்கு நிறைய டைம் எடுத்துச்சு, பட் எனிவே ஸோ அட்லீஸ்ட் இது வரைக்கும் அதை கவர் பண்ணலாம். ஸோ மெமரி ஆக்மெண்டட் ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். தென் வந்து ஹைப்ரிட் ரிட்ரீவல், ஐ வில் டெல் வாட் இஸ் ஹைப்ரிட் ரிட்ரீவல் அண்ட் செல்ஃப் ரிட்ரீவல். ஸோ இந்த மாதிரி எகெயின் இந்த 3 கான்செப்டும் ஒரு எமர்ஜிங் கான்செப்ட்ஸில் இருக்குது. இதில் என்ன லைக் ஆல்மோஸ்ட் சம்படி யூஸிங் திஸ், பட் இட்ஸ் ஆல்சோ லைக் இட்ஸ் கோயிங் டு கம் வெரி நியர் ஃபியூச்சர் அந்த மாதிரி. ஸோ இதில் ஹைப்ரிட் ரிட்ரீவல்னால் என்னன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இட்ஸ் அ வெரி சிம்பிள். இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸில் ஒரு கீவேர்ட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கூகுளில் கீவேர்ட்ஸ் போட்டு அடிக்கிறோம்ல, கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுற சர்ச்சும் வெக்டர் பேஸ் பண்ணி நம்ம இப்போ நம்ம ரேக்ல பண்ணுறோம்ல, வெக்டர் சர்ச் பண்ணுறோம், அதுவும் இந்த 2 அப்ரோச்சும் சேர்த்து பண்ணுறது ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வந்து இருக்கும்போது நமக்கு மோர் கான்டெக்ட் கிடைக்கும். அதாவது மோர் கான்டெக்ட் இன் த சென்ஸ் நமக்கு மோர் க்ளூ கிடைக்கும். ஆக்சுவலாக மோர் க்ளூ இருக்கும்போது நமக்கு வி கெட் அக்யூரேட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப கன்வென்ஷனல் அப்ரோச்சையும் ரேக் அப்ரோச்சையும், நார்மல் கீவேர்ட் சர்ச் அண்ட் வெக்டர் சர்ச். கீவேர்டுங்கிறது நான் சொன்னேன், ஆப்பிள்னா ஆப்பிள் இருந்தால் தான் காமிக்கும். பட் கிரேப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரூட் வந்து ஆப்பிள் அப்படிங்கிற, கிரேப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரூட் அப்படின்னு நம்ம தேடும் போது வெக்டர் சர்ச் கரெக்டாக கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அப்போது நம்ம கீவேர்ட் பண்ணுற சர்ச்சையும் இந்த வெக்டர் சர்ச்சையும் நம்ம அதாவது சிம்பிளாக புட் லைக் டேட்டாபேஸ் சர்ச் அண்ட் வெக்டர் சர்ச், இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ரேக் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ரேக் பண்ணுறோன்னா அது வந்து we can call a hybrid retrieval. So this is one thing they are saying. The another one வந்து என்னன்னா லைக் செல்ஃப் ரிட்ரீவல். ஸோ இது எப்படின்னா, இப்போ ஒரு செக்கிங் மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, இப்போ நம்ம போய் எடுக்க போகிறோம், ஆப்பிளுக்கு பக்கத்தில் கிரேப்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் பக்கத்தில் இருக்கிறது கிரேப்ஸ் தானே நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்ரோச். அது செக் பண்ணி இல்லை இது கிரேப்ஸ் தாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து we call it as a self reflective rack. So இது வந்து like more like I think in a emerging stage. Another one வந்து என்னன்னா most important thing, it's little bit called memory augmented rack. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வெக்டர் ஸ்பேஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 5000 வெக்டர்ஸ் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஃப்ரம் த லாஸ்ட் வீக். ஸோ அந்த 5000 வெக்டர்ஸ் ஸ்பேஸில் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்கணும் இல்லையா, இந்த நம்ம கொஷின் கேட்டிருப்போம், அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துருக்குல்ல, இந்த போர்ஷனை வந்து நம்ம அந்த வெக்டர் ஸ்பேஸ்லேயே இன்னொரு இடத்துல தனியாக ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு லேப்டாப்பில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி, இல்லைனா மேபி லேப்டாப் டூ மச், நம்ம ஒரு போர்டில் வந்து எது எங்கே இருக்குன்னு நம்ம எழுதி போட்டு அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரியல் டைமில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ ஒரு கொஷின் கேட்குறோம், அடுத்து இன்னொரு கொஷின் கேட்குறோம், அதுக்கு இன்னொரு கொஷின் கேட்குறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபாலோ அப் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரே டாப்பிக்கில் நிறைய கொஷின் கேட்போம், இதுக்கப்புறம் இது என்ன, இதுக்கப்புறம் இது என்ன, இதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்போங்க. ஸோ அப்போ வந்து எப்படி ஸ்டோர் ஆகுனா, நம்ம அந்த வெக்டர் ஸ்டோர்லேயே வந்து இந்த மெமரிக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ஒரு போர்டு மாதிரி, வீட்டில் இருக்க போர்டு மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகும். அப்போ வந்து இந்த நம்ம என்னென்னலாம் நம்மளோட ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, நம்ம என்ன கொஷின் கேட்டோம், அது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தது, இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஒரு ஃபார்மில் வந்து ஒரு ஸ்டோர் ஆகிட்டே வரும். அப்போ வந்து என்னென்னா நம்ம ஒரே கான்டெக்ட் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்க முடியும், ரொம்ப அட்வான்ஸ் கொஷின்ஸ் கேட்க முடியும். ஸோ இப்போ சிம்பிள், இப்போ நம்ம பண்ண ராக் எப்படின்னா, ஒரு லாஸ்ட் வீக் காமிச்ச டெமோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் கேட்டால் ஆன்சர் கொடுக்கும், அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் கொஷின் கேட்டால் அது மறுபடியும் ஃப்ரெஷ் கொஷினாக தான் எடுத்துக்கும், ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆன்சராக தான் கொடுக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரே டாப்பிக்கில் வந்து நம்ம டெல் மீ மோர்
இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அப்போ அது ப்ரீவியஸ் கொஷினில் என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறத அதை எடுத்து செக் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மெமரி ஆக்மெண்டட் ராக்லாம் வந்து ஐ திங்க் இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன். இப்போ சாட் ஜிபிடிலாம் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்போம், அப்புறம் அதுலேருந்து இன்னொரு கொஷின் கேட்போம். அப்போ 2வது கொஷினுக்கோ இல்லை 3வது கொஷினோ அதை ஆன்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன ஆன்சர் பண்ணணும் அதுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து வெக்டர் ஸ்டோரில் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம இன்புட்டாக எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் மீன்ஸ் ஸ்டோர் பண்ணி வி ரிட்ரீவ் த ஆன்சர். ஸோ தட் இஸ் கால்ட் மெமரி ஆக்மெண்டட் ட்ராக். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். ஸோ அதில் இந்த ஏஜென்டிக் ரேக், so it has its own strength, and modular rack வந்து again it has its own strengths in some applications. Then memory இது வந்து very important. ஏன்னா இப்போ நம்ம சாட் ஜிபிடி எல்லாம் பார்க்குறோம், ஜிபிடி எல்லாத்துலேயுமே வந்து when we ask questions then it keeps some context அந்த மாதிரி. ஸோ again ஃபவுண்டேஷன் மாடலுக்கு சில விஷயம் டிஃபால்ட்டாகவே இருக்கும் சரியா, பட் ரேக்கு இது புதுசு சரிங்களா. இந்த மெமரி ஆகுமெண்டட் ரேக் வந்து it is still, I would say, emerging concepts. I mean, little bit like it is in the emerging stage. ஃபவுண்டேஷன் மாடலுக்கு அது பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த பேஸ் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோம், அதுக்கு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நியூ டாபிக். தட்ஸ் வாட் ஐ சே திஸ் இஸ் எமர்ஜிங் கான்செப்ட். நான் எக்ஸாம்பிளுக்காக நிறைய சொல்லியிருப்பேன், பட் இது வந்து ரேக்குக்காக பண்ணுறோம். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிம்பிள் சினாரியோவுக்கு வந்து என்னென்னா, சாரி, இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மாடல் இந்த டீனேஜரை வந்து ஆல்மோஸ்ட் இந்த டாக்டர் வந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி இங்கே வந்து ஒரு 3rd இல்லை 4th ஸ்டேஜில் வந்து அவர் பண்ணுற வேலையை அதுக்கு லைக் அதை வந்து நம்ம ஒரு 99.9% போகிறதுக்கு உண்டான ஒரு அப்ரோச் தான் இந்த மாதிரி ஒரு ரேக் அப்ரோச், மெமரி ரேக்கோ இல்லை. ஸோ இந்த மாதிரி லைக் ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம போகிறதுக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது 100% அது 100% இருக்கும். பட் இது வந்து இட்ஸ் க்ளோஸ் டு 99.9 99.5. ஸோ அது அப்போ 99 பக்கத்தில் வர்றதுக்கு தான் இந்த மெமரி ஆகுமெண்டட் ட்ராக் எல்லாமே. ஸோ ஸோ ஜஸ்ட் டு சம்மரைஸ் அகெயின், ஸோ நம்ம பார்த்துருப்போம் ப்ரீ ட்ரெயின் மாடல், ஃபவுண்டேஷன் மாடல், அகெயின் ஃபைன் டியூன் மாடல், and then when we use RAG, agents, graph, so we will be approaching towards this 99.9% or 99 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். So that is one thing. And just to summarize again, relational database நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட ஒரு அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டாபேஸ் தான் வெக்டர் டேட்டாபேஸும் கிராஃப் டேட்டாபேஸும். இந்த வெக்டர் டேட்டாபேஸ் அண்ட் கிராஃப் டேட்டாபேஸ் ஒரு ஏஐ அப்ளிகேஷனுக்கு வெக்டர் டேட்டாபேஸ் தேவை, கிராஃப் டேட்டாபேஸ் தேவை, அண்ட் கண்டிப்பாக ரிலேஷனல் டேட்டாபேஸும் தேவை சரியா. ஸோ ஏஐனா இன்னமும் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இட்ஸ் லைக் மோர் ஃபவுண்டேஷனல், லைக் நம்ம இதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சரியா. லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸோட ஒரு எவல்யூஷன் தான் இது. நிறைய ஃபேன்சி நேம்ஸ் எல்லாம் இருக்கலாம், யூ டோன்ட் நீட் டு கன்ஃபியூஸ் வித் தட். பட் அந்த ஒரு டேட்டா பேஸே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக 1 டைமென்ஷனலாக போயிட்டு இருக்கோம்ல, இது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வீட்டில் எங்கங்க நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வைக்கிறது வெக்டர் டேட்டாபேஸ். அண்ட் தென் வந்து ஒரு கிராஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம ஒரு கிராஃப்ங்கிறது எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரீயை சொல்லிடலாம். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கீழே இருந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் மாதிரி இல்லை சம்திங் லைக் ஒரு ஸ்டெம்மா வாட் எவர் இட் இஸ், அந்த மரம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரக்சராக பிரியும். ஸோ அது அப்புறம் அங்கங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் நம்ம வச்சுக்கலாம். இந்த ட்ரீஸ் லைக் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. அப்போ எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்து இந்த சங்கிங்கில் மிஸ் ஆகிற விஷயம்லாம் வந்து இந்த கிராஃப் வந்து கேப்சர் பண்ணிக்கும். அண்ட் இந்த கிராஃப்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கான்செப்டா நியூ கான்செப்டானா கிடையாது. இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் இதில் தான் இருக்கும். இப்போ நமக்கு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் வரும்ல, இப்போ இந்த கிராஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ணுறது தான். லைக்
இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்போம். அவங்க நமக்கு ஃப்ரெண்டாக தான் அவங்களோட இதெல்லாம் வந்து லிங்க் நமக்கு இதில் வரும், சஜஷன்ஸ் வரும்ல, அதெல்லாம் வந்து இந்த கிராஃப் பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஏஐ வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்லி நியூ திங். இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு எவல்யூஷன் தான். இது ஒரு அடுத்தடுத்து ஒரு ஒரு முன்னாடி இந்த இப்போ எப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அதோட ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான் ஏஐ. ஸோ அதனால தான் நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், அவங்க இந்த ஏஐக்குன்னு நோபல் ப்ரைஸ் வாங்கினது வந்து ஃபிசிக்ஸ் படித்தவங்க தான் வாங்கினாங்க. ஸோ நம்ம ஊரில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த ஃபிசிக்ஸ் மேக்ஸோட ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக இல்லாமல் அது ஒரு மார்க்ஸ் ஓரியன்டாகவே நம்ம அப்ரோச் பண்ணதுனால நமக்கு வந்து இதோட பேசிக்ஸ்லாம் கனெக்ட் ஆகாமல் போனதுனால இட் இஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் இது நம்ம வந்து நிறைய புரிஞ்சிக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ எல்லாமே என்னன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப லைக் ஒரு 10 years ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நார்மல் காலேஜில் படித்து வரவங்களுக்கு. பட் நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது டக் டக் டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி. ஸோ எதையுமே வந்து யூ டு பிரேக் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் நம்ம இந்த மாதிரி பிரித்து படிக்க முடியும், சிம்பிளாக படிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் டு சம்ரைஸ் ஹியர் லைக் இங்கே வந்து வி ஆர் யூஸிங் 3 different டேட்டாபேசஸ் அண்ட் அதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கான்செப்ட் அகெயின் ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்எல்எம் கூட ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி படிச்சோம்னா அது ரேக். அண்ட் தென் ஏஜென்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்ன ஒரு மல்டி ரோல் அந்த மாதிரி. பட் இங்கே ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ எப்படி நம்ம மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டூல்ஸ், இப்போ வந்து வாட்ஸ்அப் ஒரு டூலு, டீம்ஸ் ஆப் ஒரு டூல், ஜிமெயில் ஆப் ஒரு டூல், இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸை வந்து நம்ம எல்லாரோட கனெக்ட் பண்ணி நம்ம சில வேலையை பண்ணோம்னா அது வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம எல்எல்எம் கூட இந்த அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் நான் சொன்னல அதை கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் கிராஃப்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஸோ வாட் இஸ் ராக், வாட் இஸ் ஏஜென்ட்ஸ், வாட் இஸ் கிராஃப் அந்த மாதிரி. பட் அட்லீஸ்ட் ராக் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அட்லீஸ்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்க்கு அட்லீஸ்ட் சம்திங் அப்படின்னா என்னங்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஐ வில் கவர் இன் டீட்டெயில் லைக் இன் த அப்கமிங் செஷன்ஸ். யா ஸோ ஐ திங்க் இட்ஸ் க்ளோஸ் டு எவ்வளோ நேரம் ஆச்சு வரும்? 2 மணி நேரம் ஆயிடுச்சா? எவ்வளோ ஆச்சு? 1:40 minutes. ஓகே ஓகே யா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காரும்? அட்லீஸ்ட் இங்கே இதில் இல்லை சார், எனக்கு எல்லாமே கிளியர். ஓகே யா. ஸோ ஃபைன். இந்த அகெயின் கிராஃப் ரேக் அண்ட் மாடுலர் ரேக், ஏஜென்டிக் ரேக் இதை பற்றி உங்களுக்கு புரியுதா? ஸோ ஏஜென்டிக் யா. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் பார்சிங் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த சங்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எல்எல்எம் அதை லைப்ரரிஸ் போடாமல் எல்எல்எம் வச்சு அந்த வேலையும் பண்ணி அந்த மாதிரி இந்த ஹோல் பைப்லைனில் சில வேலையை வந்து நம்ம லைப்ரரிஸ் வச்சு பண்ணாமல் எல்எல்எம் வச்சே பண்ணும்போது நமக்கு வேலை குறையுது இல்லை அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஏஜென்டிக் ரேக். ஸோ அதுக்கு வந்து கிராஃப் செயின் சொல்லிட்டு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எல்எல்எம்மை மல்டி ரோல்ஸ்க்கு செட் பண்ண முடியும். அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு நம்ம செட் பண்ண முடியும். வில் see that later. பட் மாடலர் ரேக்னா என்னன்னு தெரியும். நம்ம வந்து எம்பெடிங்க்கு நிறைய மாடல் யூஸ் பண்ணுவோம், ரிட்ரீவலுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம், லைக் அந்த மாதிரி. ஸோ இது ஒன்று ஒரு இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும். அப்போது இதை கரெக்டாக குவான்டிஃபை பண்ணி நம்ம கோட் எழுதும் போதே வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் இப்படி இந்த மாடல் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது மாடலர். அந்த மாதிரி நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ரேக் பைப்லைனா ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணுறோன்னா அதை வந்து மாடலர் ரேக் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ தென் வந்து கிராஃப் ரேக் நான் சொன்ன மாதிரி இன்னொரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணும்போது ரேக் எதெல்லாம் மிஸ் பண்ணுதோ, ட்ரெடிஷ்னல் ரேக் எதெல்லாம் மிஸ் பண்ணுதோ அதை வந்து அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து கிராஃப் கேப்சர் பண்ணிடும். அப்போது ரேக் வந்து சிமேட்டிக் சர்ச் பண்ணும், கிராஃப் வந்து அந்த சில கான்டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா எதெல்லாம் விட்டு போகிற கான்டெக்ஸ்ட்டோ அதை வந்து எடுக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிராஃப் ராக கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர் கொடுக்கும் இது இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் லைக் another ப்ராமிசிங் திங். அப்புறம் நம்ம எப்படி இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம மெமரி, இப்போ நமக்கு ஒரு கொஷின் கேட்கணும், நம்ம எல்எல்எம் எப்படி கொஷின் கேட்டால் நம்ம அது
4 கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம மீன் ஒரு இது ப்ரீவியஸ்லி ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி நம்ம கேட்டதை வச்சு நமக்கு ஆன்சர் கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி ரேகுக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து மெமரி ஆகுமெண்டட் ரேக். அப்புறம் ஹைப்ரிட் ரிட்ரீவல் மீன்ஸ் இட்ஸ் லைக் அ டேட்டா பேஸ் சர்ச் மாதிரி, ஒரு நார்மல் ஒரு கீவேர்ட் சர்ச் வச்சு பண்ணுற மாதிரி அந்த சர்ச் ப்ளஸ் வெக்டர் சர்ச் வச்சு நம்ம பண்ணோம்னா அது வந்து ஈக்குவல் டு ஹைப்ரிட் ரிட்ரீவல் மெத்தட். செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் மீன்ஸ் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது கரெக்ட் தானா அப்படின்ட்டு ஒரு டைமும் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஓகே நமக்கு பக்கத்தில் இருக்கிறது கிரேப்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அது வெரிஃபை பண்ணும். பட் அதுக்கெலாம் சில அப்ரோச்லாம் இருக்குது. இட்ஸ் டூ டீட்டெயில். அகெயின் அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இட்ஸ் வெரி ரிசர்ச் ஓரியன்ட். அதில் பிஹெச்டி பண்ணவங்க தான் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் பிஹெச்டி ஆர் லைக் 10-20 இயர்ஸ் அதுலேயே ரிசர்ச்சராக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் இதில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் திஸ். இப்போ ரேக் பற்றி கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை பற்றிலாம் சொல்லலாம். அண்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல ரேக்னா இப்போ இதெல்லாம் ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்க போகுது, எப்படிலாம் ரேகை மாற்ற போகிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணும்போது அதை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அப்புறம் அதில் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஐடியாஸ்லாம் இருக்கும்போது உங்களால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை நாளைக்கு வந்து இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ்க்கு யாரோ ஒரு லைப்ரரி பண்ணியிருக்காங்கன்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ அப்போ வந்து இப்போ உங்களோட லேர்னிங் வந்து பயங்கர உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் மற்றவங்க எல்லாத்த விட சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க. சரியா? ஸோ தட்ஸ் வாட் I'm trying to add. Yeah, and then so these are different databases we use. And agentsங்கிறது இன்னும் சிம்பிளாக ரொம்ப சிம்பிள் அப்ரோச்சில் சொல்லணும்னா ராக்னா LLM ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படி வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஃப்ளாட் டாக்குமெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். அது வந்து ரேக். LLM கூட நிறைய டூல்ஸ் இப்போ வந்து இப்போ புக் ஷோன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த டூலு, ஜிமெயில் ஆப் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆப் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம LLMோட வச்சு நம்ம ஏதாவது பண்ணுறோன்னா அது வந்து ஏஜென்ட்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. தென் வந்து ஒரு நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம LLMோட கனெக்ட் பண்ணும்போது தட் வி கால் இட் அஸ் அ கிராஃப். ஸோ இந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா யூ வில் சர்வைவ் ஃபார் நெக்ஸ்ட் 20 years. ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் வாட் ஐ கேன் சே. ஸோ இதில் நாளைக்கு புது லைப்ரரிஸ் வரலாம். ஸ்பேசி லைப்ரரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கர்னு ஒன்று வந்து இந்த டாக்குமெண்ட் பார்சிங்க்கு இருக்குது, அதை நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸில். இப்போ வந்து அந்த லைப்ரரிஸ் பண்ணுற வேலையை சில LLMs வந்து பண்ணுது இப்போவே. ஸோ அந்த மாதிரி சில இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம LLM வச்சு அதெல்லாம் பண்ண முடியுங்கிற மாதிரி எவால்வ் ஆகும். பட் கான்செப்ட் வந்து இதுதான். ஒரு AI அப்ளிகேஷனுக்கு பண்ணுறதுக்கு கோர் இதுதான் நமக்கு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஏஐல ஃபஸ்ட் அப்ரோச் இது. ராக் ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப் பற்றி நல்லா தெரிகிறது ஒரு ஃபர்ஸ்ட் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் வந்து நம்ம ஃபைன் டியூன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் அப்ரோச். தேர்ட் அப்ரோச் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாடலை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபைனல் அப்ரோச். இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ